ஆதியாகம புத்தகம் ஆரம்பங்களின் புத்தகம் தொடர் வரிசையாக அதிகாரமாக அதிகாரத்தில் உள்ள சம்பவங்களாக வசனங்களில் இருக்கிற வார்த்தைகளிலாக நாம் தொடராக தியானித்து வருகிறோம், ஆராய்ச்சி செய்து வருகிறோம். உலகத்திலே பிறப்பு ஏன் மிகவும் சோகமானது? உலகத்தில் ஏன் வாழ்க்கை மிகவும் கடினமானது? உலகத்தில் ஏன் மரணம் வேதனையானது? இந்த கேள்விகளுக்கு உலகத்தில் எல்லாரும் பதில் தேடி அலைகிறார்கள். ஆனால் வேதம் துவக்கத்திலேயே அவைகளுக்கான பதிலை தெளிவாக சொல்லி இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு என்ன பதில், இப்படிப்பட்ட காரணங்களுக்கு என்ன சம்பவம் நடந்தது என்பதற்கான முழு பதிலையும் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரம் ஒரு மகா பெரிய சிருஷ்டிகரை குறித்து வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அந்த மகா பெரிய சிருஷ்டி கர்த்தர் முதலில் சிருஷ்டித்து உருவாக்கின அந்த முதல் தம்பதிகளை, ஆண் பெண் என்ற தம்பதிகளை குறித்து 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அழகான வாழ்க்கையின் ஆரம்பம், சந்தோஷம், சமாதானம், பேரின்பம் எல்லாம் சூழ்ந்திருந்த அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த போது அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் அந்த பேரின்பத்தையும் கெடுக்கிற ஒரு சம்பவம் தான் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்தது. அந்த சம்பவத்தை தான் 3ஆம் அதிகாரம் துவக்கத்திலிருந்தே நமக்கு சொல்லுகிறது. முதல் அதிகாரத்திலே ஒரே ஒரு தேவன், அவரை குறித்து தான் முழுவதுமாக படிக்கிறோம். வேறு யாரும் அங்கே இல்லை, வேறு யாரையும் பார்க்க முடியவில்லை, யாருடைய சத்தத்தையும் கேட்க முடியவில்லை. அந்த மகாதேவன் என்ற ஒரு தேவன், அந்த சர்வ வல்லவர், அவர் மட்டும்தான் இருக்கிறார், அவர்தான் பேசுகிறார், அவர்தான் செயல்படுகிறார். ஆக முதல் அதிகாரம் முழுவதும் அவரை குறித்து படிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் முழுவதும் திரும்பவும் அவர்தான் பேசுகிறார், செயல்படுகிறார். என்ன செய்தார், எப்படி செய்தார், அவர் என்ன அவர்களுக்கு செய்து சொன்னார் என்பதை 2ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரத்தில் புதியதாக ஒரு நபர் உள்ளே நுழைகிறார். அந்த நபரின் பெயர் சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிற சாத்தான். சர்ப்ப உருவிலோ அல்லது சர்ப்பத்துக்குள் நுழைந்தோ அவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்து ஏவாளோடும் ஆதாமோடும் பேசி அவர்கள் வாழ்க்கையிலே முக்கியமா இருக்கிற காரியத்தை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்ளே நுழைகிறான். இந்த சம்பவத்திலிருந்து தான் வாழ்க்கையின் அடுத்த பகுதியை நாம் வேறு விதத்தில் படிக்க வேண்டி இருக்கிறது. நமது தியானத்தில் ஒரு முறை ஒரு தலைப்பில் இப்படி துவங்கினேன், பாவம் செய்வதற்கு முன்பு ஆதாம் ஏவாளின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று. பாவம் செய்வதற்கு முன்பு, அதாவது சாத்தான் அவர்களை வீழ்த்துவதற்கு முன்பு அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, தேவன் என்ன செய்தார், தேவனும் மனிதனும், தேவனும் மனுஷியும், மனுஷியும் மனுஷனும் என்று அவர்கள் வாழ்க்கையில இருந்த அந்த இன்பகரமான சம்பவங்களை வரிசைப்படுத்தி பார்த்தோம். அப்பொழுது மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இருக்கிற ஒற்றுமை, வேற்றுமை, இவைகளை ஆராய்ந்தோம். பல காரியங்கள் புதியதா இருந்தது, ஆனால் ஆச்சரியமா இருந்தது. இவைகளெல்லாம் நாம் படித்த பொழுது பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த நிலைமை, பாவம் செய்த பிறகு அந்த வாழ்க்கையினுடைய அடித்தளமே மாறி புதியதாக ஒரு வாழ்க்கையை
அதே மனுஷனும் மனுஷியும் ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, 3ஆம் அதிகாரத்திலே அவர்கள் இனி வாழ போகிற வாழ்க்கை வேறு. ஆக 2ஆம் அதிகாரத்திலே நாம் கோடிட்டு படித்தோம், ஒப்பிட்டு படித்தோம், வேறுபடுத்தி படித்தோம். கணவன் மனைவி, மனுஷன் மனுஷி, ஆதாம் ஏவாள், ஆண் பெண், வேறுபடுத்தி ஒற்றுமைப்படுத்தி படித்தோம். அது 2ஆம் அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் 3ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஏற்கனவே படித்த அந்த பாடங்களை போல 3ஆம் அதிகாரத்தை படிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே பல்வேறு சிதைவுகள் ஏற்பட்டு விட்டது. குடும்பத்திலே சிதைவுகள் ஏற்படுத்தப்பட்டு விட்டது, உறவுகளிலே சிதைவுகள் ஏற்படுத்தப்பட்டு விட்டது, பாதிப்புகள் ஆகிவிட்டது. அந்த பாதிப்பு அவர்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தையே அசைத்து விட்டது. அவர்கள் ஆதியில கொண்டிருந்த எல்லாவற்றையும் இழக்க வேண்டியதாயிற்று. ஆக 3ஆம் அதிகாரம் வரும் பொழுது 2ஆம் அதிகாரத்திலே நாம் பேரின்பத்தோடு ஒப்பிட்டு படித்தவைகள் எல்லாம் தலைகீழாக மாறி 3ஆம் அதிகாரத்திலே ஒரு புதிய காரியத்தோடு, புதிய ஒப்பீடோடு, புதிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டியது இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க வேண்டியது 4 தலைப்புகளிலே படித்தோம். 4 வகை தலைப்புகளுக்குள்ளே 3ஆம் அதிகாரத்தை படித்தோம். 1, சாத்தானும் ஏவாளும் பேசியது. 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வரை. 2, தேவனும் ஆதாமும் பேசியது. 3ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரை. 3, தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தது. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. 4, தேவன் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தது. 3ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை. ஆக இதைதான் 3ஆம் அதிகாரம் முழுவதிலும் பிரித்து படிக்க வேண்டிய தலைப்புகள். ஆக போன வாரம் நாம் பார்த்தது சாத்தானும் ஏவாளும் பேசியது. போன வாரம் நாம் படித்தது அதை தான் நிறுத்தினோம். ஆக சர்ப்பம் என்பதை பார்த்தோம். சர்ப்பம் சாத்தான். சர்ப்பம் என்ற வார்த்தை எபிரேய மொழியிலே நக்காஷ் என்பதாகும். இதன் பொருள் த ஷைனிங் ஒன், பிரைட் என்று அழைக்கப்படுகிறது. நக்காஷ் என்ற வார்த்தை வேதத்திலே 29 இடங்களிலே வருகிறது. அதில் 26 இடங்கள் பழைய ஏற்பாட்டில் மட்டுமே வருகிறது. அந்த நக்காஷ் என்ற வார்த்தையை பல இடங்களிலே, உதாரணமாக யாத்திராகம் 4:3, எண்ணாகம் 21:6, உபாகம் 8:15, எசேக்கியா ராஜா ஆட்சியிலே நடந்தது என்ன என்று சொல்லப்படுகிற 2 ராஜாக்கள் 18:4 ஆகிய வசனங்களை உதாரணங்களாக பார்த்தோம். சர்ப்பம் தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அந்த தந்திரம் என்ற வார்த்தையின் எபிரேய பொருள் அரும் என்பதாகும். அதற்கு டிசீவர், கன்னிங், புரூடன்ட், அதாவது வஞ்சகன், சூழ்ச்சி, செயல்திறன் என்பதாகும். ஆக 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே சர்ப்பத்தை குறித்து படிக்கும் பொழுது அவன் தந்திரசாலி, தந்திரக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். அறிவாளி அல்ல, ஞானி என்று அழைக்கப்படவில்லை. அவன் தந்திரக்காரன் என்ற பெயரோடு தான் அறிமுகமாகிறான். ஆக அவனது துவக்கமே நல்ல அறிமுகத்தில் இல்லை. அதற்கு பிறகு சர்ப்பம் ஏவாளோடு பேசியது முதல் நோக்கமாய் கொண்டிருந்தான். சாத்தான் எடுத்ததுமே ஏவாளிடத்திலே வந்து நேராக பேசவில்லை, தூண்டி தூண்டி பேசினான் என்று பார்த்தோம். தூண்டினான். அந்த வார்த்தை மிக முக்கியம். ஏவாளிடத்தில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பழத்தை குறித்து தூண்டி தூண்டி பேசுகிறான். ஏவாளிடத்தில் என்ன அதிகமாய் பேசினான் என்று தெரியவில்லை. ஆனால் அவனுடைய பேச்சின் கருபொருள்
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதுதான் பேச்சினுடைய கருபொருள். அவன் எண்ணத்திலே அதுதான் பதிந்திருந்தது. எப்படியாகிலும் இவர்களை தள்ளிவிட வேண்டும், மீறி நடக்க வைக்க வேண்டும், எப்படியாகிலும் கனியை சாப்பிட வைக்க வேண்டும். அதுதான் அவனுடைய முழு எண்ணமாயிருந்தது. ஆக தூண்டினான் என்பது மிக முக்கியமான வார்த்தை. இரண்டாவது, அவன் எப்படி பேசினான் என்றால் சந்தேகத்தை எழுப்பி பேசினான். தேவன் சொன்னாரோ சொன்னாரோ என்று சந்தேகத்தை எழுப்புகிறான். இந்த பேச்சு இருக்கிறதே, பேச்சு இது மிக மும்முரமாய் நடக்கிற பேச்சு, முக்கியமான பேச்சு. ஐயோ, இது வாழ்வுக்கு சாவுக்கு அருகிலேயே இருக்கிற பேச்சு. வாழ்வா சாவா என்பதை நிர்ணயிக்கிற பேச்சு. ஒரு அடி தூரத்தில் தான் இருக்கிறாள். இப்பொழுது அவள் ஜீவனை பறிக்க வேண்டுமா, மரணத்தை விழுங்க வேண்டுமா என்பதுதான் முடிவு. ஒரே ஒரு அடிதான். ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம். ஆக இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறாள். அதுவும் கவனியுங்கள், இந்த கனி, இந்த மரம், நன்மை தீமை அறிகிற மரம், அந்த விருட்சத்தின் கனி தோட்டத்தின் நடுவில் இருக்கிறது. the border line சென்டர். ஜீவனா மரணமா என்பதை நிர்ணயிக்கிறது சென்டர். அது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் தான். அன்னைக்கு மட்டும் இல்லை, வாழ்வா சாவா என்பது வாழ்க்கையினுடைய நடுப்பகுதி. ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்றால் அவன் தீர்மானம் எடுக்க வேண்டிய நடுப்பகுதியில் இருக்கிறான். சாக வேண்டும் என்றாலும் நடுப்பகுதியில் இருக்கிறான். ஆக முடிவு அவர்கள் கையில் தான் இருக்கிறது. அழகாய் வேதம் சொல்லுகிறது. வார்த்தையை வேதம் கையாளும் போது மிக ஞானமாய் கையாளுகிறது. வேதம் வார்த்தைகளை கையாளும் போது அது அவ்வளவு சாதாரணமாய் கையாளவில்லை. வார்த்தைகளை அடுக்கும் பொழுது, அது கோர்க்கும் பொழுது, அதனுடைய வார்த்தைகளின் கையாடல் இருக்கிறதே, அபாரம் அபாரம். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஒரே வார்த்தையில அடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது தேவ வார்த்தை. எவ்வளவு பெரிய சம்பவமா இருக்கலாம், ஆனால் அதை சுருக்கி ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடிய திறமை, தகுதி, அதனுடைய ஞானம் வேதத்துக்குள்ளே இருக்கிறது. இதற்கு மட்டும்தான் அது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஆதாம் ஏவாளை அறிந்தான். ஒரு சின்ன வார்த்தை, அறிந்தான். அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? அப்படி என்றால் பாருங்கள், வேத வசனம் நிகழ்ச்சிகளை, வார்த்தைகளை எவ்வளவு பக்குவமாய் கையாளுகிறது என்பதை. ஆக தேவனுடைய வார்த்தை மகத்துவமானது. வாழ்க்கையின் நடுப்பகுதியிலே தான் மரணமா ஜீவனா என்பது இருக்கிறது. தீர்மானிக்க வேண்டியது அவன்தான், அவள்தான், நீதான், நான் தான். அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் தான். இன்றும் அதே நிலைதான். வாழ்வா சாவா, மரணமா ஜீவனா, பரலோகமா மோட்சமா நரகமா, விடுதலையா அடிமையா, தரித்திரமா செல்வமா, தீர்மானிக்க வேண்டிய இடம் நடுவில் தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது ஏற்படுவது உண்டு. இது ஏதோ ஆதாம் ஏவாளுக்கு மட்டுமல்ல. ஆக தோட்டத்தின் நடுவில் தான் அந்த மரம் இருந்தது. யோசித்து பாருங்கள், அந்த தோட்டம் அவ்வளவு பெரிய தோட்டம், ஆனால் அதில் ஜீவனை கொடுக்கக்கூடிய விருட்சம் இருக்கிறது. அதிலெல்லாம் அவர்கள் கவனம் போகவில்லை. ஜீவனை கொடுக்கக்கூடிய, நிரந்தரமாய் வாழக்கூடிய விருட்சமும் உள்ளே இருக்கிறது. தோட்டமே பழங்களால் நிறைஞ்சிருக்கிறது. தோட்டம் முழுவதுமே விருட்சங்களாலே, கனிகளாலே நிரம்பி இருக்கும் பொழுது ஏன் இந்த ஒரு கனி, இந்த ஒரு பழம், இந்த ஒரு விருட்சம் மட்டும் விசேஷமாக சொல்லப்படுகிறது?
இவ்வளவு கனிகள் இருக்கிறது, இவ்வளவு விருட்சங்கள் இருக்கும் பொழுது இது ஒன்று மட்டும் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? ஏனென்றால் இது வாழ்க்கையினுடைய முக்கியமான பிரச்சனை. வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் ஏவாள் நிற்கிறாள், ஆதாம் நிற்கிறான். ஆக அவ்வளவு எளிதாய் அவன் கனியை பறிக்க முடியாது. ஆக சாத்தான் என்ன செய்தான்? தூண்டி 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 ஒவ்வொரு தூண்டுதலும் அவனை தள்ளுகிறது பழத்துக்கு நேராய், அந்த விருட்சத்திற்கு நேராய். அது வெளியே பார்ப்பதற்கு அழகு, புசிப்பதற்கு நல்லது, பார்வைக்கு நல்லது, ஆனால் உள்ளே மரணம் இருக்கிறது. விருட்சத்துக்குள்ளே மரணம், விருட்சத்துக்குள்ளே சாபம், விருட்சத்துக்குள்ளே எல்லாம் அசம்பாவிதங்கள் உள்ளே இருக்கிறது. ஆனால் வெளியே அது பார்வைக்கு அழகா இருக்கிறது. இதுதான் பாவம். எல்லா பாவங்களும் உலகத்தில் வெளியே பார்ப்பதற்கு கவர்ச்சியாய் அழகாய் இருக்கும். அதைதான் நீதிமொழிகளில் எழுதும் பொழுது அது பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் முடிவிலே என்று சொல்லுவான். ஆக உலகத்தில் ஏன் மனுஷனுக்கு பாவத்தை விட முடியவில்லை என்றால், பாவம் அழகா இருக்கும், பளபளப்பா இருக்கும், ஆனால் உள்ளேதான் அதன் முடிவு இருக்கும். அதன் முடிவு மரணம். ஆகவேதான் மனுஷன் வெளியவே பார்த்து அதற்கு அடிமைப்பட்டு விட்ட பிறகு அவனால் வெளியே வர முடியவில்லை. இது யாரோ ஒருவருக்கு என்று நினைக்க கூடாது. கவனியுங்கள், முழு மனுக்குலத்திற்கும் இதுதான் நிலைமை. அப்படி என்றால் மனுஷ வம்சம் முழுவதிலுமே பாவிகள் தான். எல்லாருமே, ஆதாமுக்கு பின் வருகிற எல்லாருமே இந்த பாவத்தில் பிறந்து பாவத்தோடு இணைந்து, ஏன் அந்த டிஎன்ஏ, அந்த ரத்தம், அந்த உள்ளான உணர்வு எல்லாமே ஆதாம் உண்டது, ஏவாள் உண்டது பாவத்தின் கனி, மரணத்தின் கனி. ஆகவே அவர்களுடைய எல்லாம் இழந்து, பேரின்பத்தை இழந்து, தெய்வீகத்தை இழந்த பிறகு கடைசியிலே நிற்பது பாவம் மட்டும்தான். ஆக இது பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே அன்று ஏவாள் சாத்தானை சந்திக்கிறாள். சூழலை கவனியுங்கள். மரணத்திற்கு ஒரு அடிதான் இருக்கிறது. நமக்கு இப்பொழுது அதை தெரிந்திருந்தால் சத்தியமாக அதை பறிக்க மாட்டோம். ஆனால் நம்மில் ஒவ்வொருவரையும் சாத்தான் அப்படித்தான் வஞ்சித்தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சாத்தான் இப்படிதான் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். ஏவாளை வஞ்சித்தது போல, ஆதாமை வஞ்சித்தது போல ஒவ்வொருவரையும். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம், தேவன் ஏன் தேவனாய் இருக்கிறார்? தேவன் ஏன் தேவனாய் இருக்கிறார்? ஏன் தேவன் என்று அழைக்கப்படுகிறார்? ஒரு மனுஷனால் ஒரு நல்லவனை நேசிக்க முடியும், அல்லது கொஞ்சம் பேரை தான் நேசிக்க முடியும். ஒரு மனுஷன் அவனை நேசிப்பான், அல்லது அவன் வீட்டாரை நேசிப்பான். நல்லவனாயிருந்தால் அதிகமாய் நேசிப்போம், நல்லவர்களா இல்லை என்றால் குறைவாய் நேசிப்போம். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகள். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளையும் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய இருதயம் கொண்டவராய் இருக்க வேண்டும். எல்லாருமே பாவிகள். அவர்களை நேசிப்பதற்கு ஒருவனை அல்ல, ஒருத்தி அல்ல, ஒரு குடும்பத்தை அல்ல, ஒரு வீட்டாரை அல்ல, ஒரு ஊராரை அல்ல, ஒரு தேசத்தாரை அல்ல, முழு உலகத்தில் இருக்கிறவர்களும் பாவிகள். அந்த முழு பாவிகளையும் நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்கும் என்றால் அது சத்தியமாக மனுஷனுக்கு இருக்காது. அது தெய்வத்திற்கு மட்டும்தான் இருக்க முடியும். முழு பாவிகளை நேசிக்கிற தெய்வம் யார்? உலகத்திலே பாவிகளை கொல்லுகிற தெய்வங்கள் உண்டு, கெட்டவர்களை அழிக்கிற தெய்வங்கள் உண்டு, தெய்வங்களின் கைகளிலே ஆயுதங்கள் உண்டு.
ஆனால் பாவிகளை, முழு பாவிகளை, உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளை, பிறந்த பாவிகள், பிறக்கிற பாவிகள், வாழ்கிற பாவிகள், இனி பிறக்க போகிற பாவிகள் எல்லாரையும் ஒரே அன்பாய் நேசிக்க கூடிய ஒரு இருதயம் இருக்கும் என்றால் அவர்தான் நிஜமான தெய்வமாய் இருக்க முடியும். அவர்தான் உண்மை உள்ள சிருஷ்டிகர்த்தராய் இருக்க முடியும். யார் அந்த தெய்வம்? அந்த தெய்வத்தை காட்டுங்கள். முழு உலகத்தையும் நேசிக்கிற தெய்வம், முழு பாவிகளையும் நேசிக்கிற தெய்வம், நேசிச்ச தெய்வம் யார்? தேவனை தவிர, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர பூமியிலே அப்படி ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. அவர் மட்டும்தான் நேசிக்கிற தெய்வம். மனுஷனே, நீ அவரை வெறுக்கலாம், ஆனால் அவர் உன்னை நேசிக்கிறார். நீ அவர்கள் ஜனங்களை வெறுக்கலாம், ஆனாலும் உன்னை நேசிக்கிறார். மனுஷனே, நீ அவர் ஆலயத்தை இடிக்கலாம், ஆனாலும் அவர் உன்னை நேசிக்கிறார். அவர்களுடைய ஜனங்களை நீ எரிக்கலாம், அடிக்கலாம், வீழ்த்தலாம், சூழ்ச்சி செய்யலாம், நீ என்ன ஒன்றும் செய்யலாம், வேதத்தை கூட நீ எரிக்கலாம். ஆனால் அந்த தேவன் உன்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறாரே, அதுதான் அந்த நேசத்தில் இருந்து நீ அவரை மாற்றவே முடியாது. நீ தோற்று போவாய். அந்த அன்புக்கு முன்பு நீ தோற்று போவாய். நீ தோற்று போவாய். ஆக ஒரே அடி தூரம்தான் ஏவாள் இருப்பது, மரணத்திற்கும் ஜீவனுக்கும். தூண்டுகிறான். அவள் மனது மாறுகிறது. சந்தேகத்தை எழுப்புகிறாள். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. கடைசியில ஒத்துக்கொள்ளும்படி செய்கிறான். ஆக ஒத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது. சாத்தான் பேசுவதை ஏவாள் உற்று கவனிக்கிறாள். அமைதியாய் கேட்கிறாள், என்ன சொல்லுகிறான் என்று. அவன் சொல்லுவது வஞ்சகம் போல முதலில் தெரியவில்லை. அவன் சொன்னான், பார், நீ தேவனை போல இருப்பாய், தேவர்களை போல இருப்பாய், நீ சாகவே சாவதில்லை, பிராமிஸ், நீ சாக மாட்ட. ஒருத்தர் வந்து நீ செத்துருவேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் நீ சாகவே மாட்டேன்னு சொன்னா யார் மேல நம்பிக்கை அதிகமா போகும் தெரியுமா? செத்துருவேன்னு சொன்னவங்க மேல இல்ல, சாக மாட்ட அப்படின்னு சொன்னவங்க மேலதான் கவனம் திரும்பும். அத அந்த டெக்னிக்க பிசாசு அறிஞ்சிருந்தான். நீ சாகவே சாக மாட்டாய். இன்னொரு காரியம், நீ கனிய புசிச்சா உன் கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறந்துட்டா நீ தேவர்களை போல இருப்பன்னு தேவனே அறிவார். தேவன் அறிவார். கவனிங்க, முதல் முறை வேதத்துல தேவன் அறிவார், கடவுளுக்கு தெரியும்பா, தேவன் அறிவார் அப்படின்னு யூஸ் பண்ணவன் யாருன்னா சாத்தான் தான். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணான், மனுஷன் கூட சொல்லல. தேவனுக்கு தெரியும், தேவன் அறிவார் அப்படின்னு. ஆக கொஞ்சமா கொஞ்சம் தூரம் தான் இவன் பேச, அவள் மனம் மாற, அவன் தூண்டிவிட, அவள் மனம் கிட்டே போக, எப்படியோ கிட்டே அவள் இருதயம் போக அதை ஒத்துக்கொள்ளுகிற அளவுக்கு வந்து விட்டாள். இதற்கு மேல அமைதியா இருக்க முடியவில்லை. ஆகவே அவள் விருட்சத்தின் அருகே வந்து விட்டாள். சாத்தான் சொன்னது என்ன? அவன் சந்தேகத்தை ஏற்படுத்தினான். சாத்தான் சொன்னது என்ன? அவன் உண்மையை மாற்றினான். சாத்தான் சொன்னது என்ன? அவன் பொய்யை உண்மையாக கூறினான். நிஜத்தை மாற்றி சொன்னான். மரணத்தை மரணமே இல்லை என்றான். தேவன் ஒரு நாளும் சொல்லவில்லை நீ தேவர்களை போல இருப்பாய் என்று, ஆனாலும் சொல்லி அதை தூண்டினான். அப்படி சொல்லி தூண்டினான். ஆக அவன் பொய் சொன்னான். முடிவு என்ன? ஏவாள் கனியை தொட வந்தால், ஏவாள் கனியை பறிப்பதற்காக கிட்ட வந்தால், அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஏவாள்
அந்த விருட்சத்தை கண்டாள். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? படியுங்கள் பார்ப்போம். 3:6 ஆதியாகமம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து. வேர்ட் முக்கியம். என்று கண்டு. என்று கண்டு. சோ கிட்ட போயாச்சு. கிட்ட போய் பார்க்கறா. சோ ஏவாள் கனியை பார்த்தா. நம்பர் 1. நம்பர் 2, அது புசிப்புக்கு நல்லது. என்ன புசிப்புக்கு நல்லது? டெம்ப்டேஷன் இன் பாடி. புசிப்புக்கு நல்லது, நாக்குக்கு டேஸ்ட். ஓகே. பார்வைக்கு இன்பம். டெம்ப்டேஷன் இன் சோல். பார்க்கிறப்ப நல்லா இருந்துச்சு, பார்வைக்கு இன்பம். புத்திய தெளிவிக்கிறது. டெம்ப்டட் இன் ஸ்பிரிட். சோ பாடி, ஸ்பிரிட் மூணுத்தையுமே இங்க இழக்க வேண்டியது இருக்கிறது. மூணுத்துக்குமே இங்க சோதனை. ஓகே, கவனிப்போம். கனியை புசித்த பின் ஏவாள் ஆதாமுக்கு நிகழ்ந்தவை என்ன? முதல்ல பறிச்சா. யோசித்து பாருங்க. கிட்ட போய் நின்று பார்க்கறா. பார்த்துட்டு இதுக்கு மேல அவளால நிக்க முடியல. கனியை பார்த்துட்டு கனியை பறிச்சுட்டா. கிமா நடக்குது. ஐயோ, முழு மனுக்குலமே உழப்போது. அவ எல்லாத்தையும் இழக்க போறா. ஏதேனை இழக்க போறா, தேவனை இழக்க போறா, அவளுடைய மேன்மையை இழக்க போறா, அவனும் இழக்க போறான். நிர்வாணிகளா இருந்து வெட்கப்படாது இருக்கிற அந்த மகிமையின் கண்கள், தேவனை மட்டும் பார்க்கிற கண்கள் மூட போது, அவங்கள பார்க்க போற கண்ணு திறக்க போது. ஜஸ்ட் கிட்ட நெருங்கிட்டா பழத்தை பறிக்கணும். இப்போ பழத்தை பறிச்சிட்டா. பழத்தை பறிச்சிட்டோம். பழம் கையில வந்துட்டு 3வது பழத்தை புசிச்சா. பழத்தை புசிச்ச பிறகு பக்கத்தில் இருந்த புருஷனுக்கும் கொடுத்தாள். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிற ஆக்ஷனை பாருங்க. எவ்வளவு பெரிய சீரியஸ் மேட்டர். அது எப்படி அவன் மாத்தி அவர்கள் கவனத்தை திருப்பி பழத்தை டச் பண்ண வச்சுட்டான், பறிக்க வச்சுட்டான், புசிச்சால். இப்போ புருஷனுக்கும் கொடுத்தாள். என்ன ஆச்சு? அப்பொழுது அவன் சாப்பிட்டதுமே அவங்க கண்ணு உடனே ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு கண்ணு திறக்குது. அவ்வளவுதான். பட் பட் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பழம் உள்ள போனதுமே அவங்க இதுவரைக்கும் தங்களையே பார்க்காத கண்கள், தேவனை மட்டும் பார்த்த கண்கள், இப்போ பழம் உள்ள போனதுமே அந்த ஆவியின் கண்கள் டக்குன்னு மறைஞ்சிட்டு மாம்ச கண்கள் பளிச்சுன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்பதான் அவங்க பார்க்கறாங்க. ஓ, புதுசா இருக்குது பார்வை. அவங்கள பார்க்கறாங்க. இனிமேதான் பெரிய பயங்கரமான காரியம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கவனிங்க. திறந்து என்ற வார்த்தை என்னது? அவர்கள் கண்கள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. என்ன கண்களை பேசுது? இப்போ இது ஸ்பிரிச்சுவல் மேட்டரும் சேர்ந்து இருக்குது, பிசிக்கலாவும் இருக்குது. ஆதாம் ஏவாளுக்கு கண்ணு தெரிஞ்சுதான் இருந்துச்சு. பழத்தை பறிக்கிறப்போ கண்ணு தெரிஞ்சு இருந்துச்சு, சாப்பிட்டப்போ கண்ணு தெரியுது. ஆனா இப்ப டீலிங் என்னன்னா டோட்டலா ஸ்பிரிச்சுவல் மேட்டர் தான் டீலிங். கண்கள் திறக்கப்பட்டது. இது என்ன? புத்தியின் கண்கள். எப்படி? நன்மை தீமை அறியத்தக்க, அறிய நாலேஜ், குட் அண்ட் ஈவில், ரெண்டுத்தையும் அறியத்தக்கனா நாலேஜ், அந்த அறிவு. சோ அந்த திறந்தது என்ற வார்த்தை எபிரேயத்துல பக்காச் அப்படின்னு பெயர். பக்காச். பக்காச் அப்படின்னா இவ்வளவு நாள் மூடி இருந்தது எதுவோ அது இனிமேல் திறந்தே இருக்கும்.
அப்படின்னு பொருள். இவ்வளவு நாள் நீங்க தேவனையும் தேவ மகிமையும் பார்த்தீங்க, இனிமே அதை பார்க்க முடியாது. சோ அந்த திறந்ததுன்ற வேர்டுக்கு பக்காச், பக்காச்சுனா one opened thoroughly what had been closed. இதுவரைக்கும் மூடி இருந்தது எது? அவர்கள் நிர்வாணிகளா இருந்தாங்க, ஆனா அவங்க கண்கள் அவங்களே பார்க்கல. அது அவங்க கண்களுக்கு அது தெரியல. சோ இப்ப இனிமே அந்த மாதிரியே இருக்க முடியாது. இப்ப அவங்க கண்கள் திறந்துடுச்சு அப்படின்னு பொருள். சோ இங்க திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கனியை புசித்த பின் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் நிகழ்ந்தது என்ன? கனியை புசிச்ச பிறகு அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்தனர். அறிந்தனர். அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினர். இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் செய்யல. இது கவனிங்க. அவங்க யாரும் கொலை பண்ணல, அவங்க எதையும் திருடல, யாரையும் அடிக்கல, மாம்ச பிரகாரமா எந்த குற்றமும் அவங்க செய்யல. அவங்க செஞ்சது என்ன? ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த பழம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அந்த நாலேஜ் வந்துட்டு பாருங்க, அதை எடுத்து போடவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நீங்க குழந்தையா இருக்கச்ச எப்படி இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூலுக்கு போறப்ப வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கறாங்க. A for apple, B for ball, C for cat, D for dog. கத்து கொடுக்கறாங்கல்ல. அது பள்ளிக்கூடம் போனதுமே அந்த அறிவு வந்துட்டு, இப்ப வீட்டுக்கு வந்ததும் பள்ளிக்கூடத்துல படிச்சத நீங்க வெளியே எடுத்து போட்டுற முடியுமா? சொல்லுங்க. ஏன்? படிச்சது அறிவு வந்துருச்சு, அந்த அறிவை இப்ப பிரிச்சு போட முடியல. எங்க இருக்கு? ஏன்? நீங்க தானே படிச்சீங்க. உங்க நாவு படிச்சது, உங்க கண்கள் பார்த்தது உள்ள போயிட்டு, சரி வீட்டுக்கு வந்ததும் அது வேண்டாம் அப்படின்னு ஏன் அதை தூக்கி வெளியே போட முடியல? நாலேஜ். இதுதான் பாவத்தின் அறிவு. அது பழ சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, கீழ்ப்படியாம அது மட்டும் இல்ல, உள்ள அந்த பாவத்தின் அறிவு இல்லாததான் ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. இந்த பாவத்தின் அறிவு வந்த பிறகு உள்ள அந்த நாலேஜ் வந்துருச்சு, நன்மை தீமை. ஓகே, கண்ணு திறந்துருச்சு. ஓ இப்ப பாக்குறாங்க, ஓ ஐயோ ஐயோ நம்ம ட்ரெஸ் இல்லாத இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அலையறான், பாக்குறான், போடுறான், மறையறான். இப்பதான் அந்த கண் ஓபன் ஆயிருச்சு. இனி அதை எடுத்து போடவே முடியாது. இதுதான் பாவத்தின் அறிவு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குது. பிறக்கும் போதே DNA, ஜீன், blood, generation to generation. எல்லாரும் பாவிகள். எப்படி பாவிகள்? பிறப்பே பாவம் சார். DNA பாவம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னா அந்த அந்த பிறப்புக்கு உள்ள blood, man, generation பாவம் உள்ள இருக்குது. கொலை செய்யாத இருக்கலாம், பொய் சொல்லாத இருக்கலாம், திருடாத இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், நீங்க நாணயம் உள்ளவங்களா இருக்கலாம்,
நீங்க சன்மார்க்கனா இருக்கலாம், ஆனா உள்ள மனுஷ பிறவிக்கு உள்ள பிளட்டுக்குள்ள the பிறவியே, அந்த born நேச்சரே சின் சின் சின். ஏன் அந்த அறிவு உள்ள வந்துட்டு? ஓகே, அரைக்கட்சிகளை தேடினாங்க. கவனிங்க, அரைக்கட்சிகள் அப்ரோன் உண்டு பண்ணாங்க. யோசித்து பாருங்க, இது வரைக்கும் இந்த வேலையை செய்யல, இப்போ ஓடுறா, ரெண்டு பேரும் அங்க போறா இங்க போறாங்க, ஓடி ஓடி போய் இலைய பறிக்கிறாங்க, இலைய பறிச்சு பிடிக்கிறாங்க, ரெண்டு பேருமே தைக்கிறாங்க. மேக்சிமம் அவங்களால ஆஃப் தான் கவர் பண்ண முடிஞ்சது, அரை கச்சை. ஓகே, அதுக்கப்புறம் கனியை புசித்த பின் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் என்ன நிகழ்ந்தது? கர்த்தருடைய சன்னதிக்கு விலகினாங்க. அதுக்கு பிறகு அவங்களால காடை ஃபீல் பண்ண முடியல. அப்படியே பனி பெய்ந்து இருந்த இடத்துல, பனி மூடிய இடத்துல உள்ள இருந்தப்போ எப்படி இருந்திருக்கலாம்? எப்படி இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. ஃபுல்லா பனி பெய்யுது, அதுக்குள்ள நம்ம இருந்தா எப்படி இருந்திருப்போம்? ஆனால் அந்த பனியை விலகிட்ட பிறகு எப்படி தனிமையா இருப்போம்? அந்த மாதிரி ஆயிட்டு. அந்த மகிமை, அந்த மகிமை, அந்த குளோரி, அந்த பிரசன்ஸ் இல்ல, விலகிட்டு. யாருமே சொல்லல, சி காட் கூட சொல்லல, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஏன் அப்படின்னா அவர் மகா ஹோலி பரிசுத்தர். இவங்க இப்போ சாப்பிட்டது பாவம், கண்ணு திறந்துட்டு நாலேஜ் வந்துட்டு மகிமை போயிட்டு, இப்போ அவரும் நெருங்க முடியாது, அவரும் நெருங்க முடியாது, இயற்கையா அவரும் நெருங்க முடியாது. சோ விலகினாங்க, தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டாங்க. பாருங்க, அவங்க ஒளிகிற இடம் ஓடி ஓடி பார்க்கறாங்க, வேற எங்க ஒளியில, விருட்சங்களுக்குள்ளே ஒளிஞ்சாங்களாம். சாப்பிட்டது விருட்சம், பிரச்சனை விருட்சம், பிரச்சனை இப்ப அதால தான் வந்துச்சு. ஆனா மேக்சிமம் அவங்க ஓடி ஓடி ஒளிகிற இடம் விருட்சங்களா இருந்துச்சு. அப்போ அங்க எவ்வளோ நல்ல பெரிய பெரிய விருட்சங்கள்லாம் இருந்திருக்கணும், அவங்க மறைஞ்சு ஒளியக்கூடிய அளவுக்கு கூட. மனுஷன் அதையெல்லாம் விட்டுட்டான், அது அவங்களுக்கு கவர்ச்சியா இல்லை. ஆனா நன்மை தீமை அறிகிற அந்த கனி எவ்வளோ பாய்சனா இருந்தா, அதை சாப்பிட்டதுமே இப்போ ஒவ்வொன்னா விலகிருச்சு. அதுக்கப்புறம் அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டு பயந்தாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி பயப்படல, இதுக்கு முன்னாடி பயப்படல. ஆதாமும் தேவனும் நேருக்கு நேர் பேசிக்கினாங்க, நேருக்கு நேர் நடந்தாங்க. ஏவாளை சிருஷ்டித்து கையை பிடிச்சிட்டு ஒரு தகப்பன மாதிரி தேவன் அழைச்சிட்டு வராரு. தேவன் அவளை அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கும். அழைச்சிட்டு வராரு, எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு தருணங்கள் அது. ஆனா இப்போ அதே தேவனை பார்த்து பயப்படுறாங்களாம், பயப்படுறாங்க. அதை நீங்க கற்பனை பண்ணி உங்களை அங்க வச்சு பாருங்க, இதனுடைய கொடூரம் எப்படி இருக்கும்னு. இப்ப பயப்படுறாங்க. அந்த மரம் கனி என்பது பாவத்தின் அறிவு, அதை குறித்து அது ஒரு அடையாளம். ஓகே, தேவன் தமது பிள்ளைகளை தேடுகிறார். இப்போ வழக்கமா வர மாதிரி அவரால் வர முடியல. என்ன அப்படின்னா, God misses his children. தேவன் அவங்க பிள்ளைங்களை இழந்துட்டார். இப்போ ஏன்? அவர் பரிசுத்தமானவர், அவரால் நேச்சுரலா நெருங்க முடியல. சோ பிள்ளைங்களை மிஸ் பண்ணிட்டாரு. God seeks his children. இப்போ பிள்ளைங்களை தேடுறாரு, நெருங்க முடியல, இயற்கையா நெருங்க முடியல. God mourns over his children. God இப்போ அவங்க பிள்ளைங்களுக்காக துக்கிக்கிறாரு. தேவன் தோட்டத்தில் உலாவினார், அதாவது தேடுகிறார். ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஏன் அது அவருக்கு தெரியாதா? தெரியுமே.
இவ்வளவு நாள் அந்த தோட்டத்துல தானே வந்தாரு, அந்த தோட்டத்துல உலாவினாரு. ஏன் இப்ப அப்படி கேட்கிறாரு? ஏன்னா அவர் ஹோலி, பரிசுத்தம். ஆதாம் இப்ப பாவி ஆயிட்டான். இப்ப ரெண்டு பேருமே சேர முடியாது. காட் தேடுறாரு. ஏய் ஆதாம், ஏய் ஆதாம், where are you man? எங்க இருக்கிற? தேடுறாரு. அவருக்கு தெரியும், ஆனா பாவம் நடுவுல வந்துட்டதுனால இவரும் அவனை ரீச் பண்ண முடியல, அவனும் இவரை ரீச் பண்ண முடியல. சோ அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. அதுக்கப்புறம் நான் நிர்வாணியா இருப்பதனால உமக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இப்ப தேவன் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? 3:11 கேள்வி கேட்கிறாரு தேவன். இப்ப கேள்விகளை தான் கேட்கிறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கேள்வி. 2, ஆதாமே நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யாரு? 3, நீ புசிக்க கூடாதுன்னு சொன்னத நீ புசிச்சாயோ? கேள்வி. 3. உடனே அவன் சொன்னா, நான் இல்ல, என் மேல தப்பு இல்ல டாட், என் மேல தப்பு இல்ல, என் கூடவே இருக்கணும்னு நீங்க சொன்னீங்களே, அந்த மனுஷி தான் எனக்கு கொடுத்ததா, அவ கொடுத்தா நான் புசிச்சேன் அப்படின்னா. பாவம் உள்ள போயிடுச்சுன்னா இப்படி பழி சாட்டுறது இயற்கையா வரும், நேர்மை இல்லாத போயிடும். எந்த குற்றவாளியாவது கோர்ட்டில், சார் யுவர் ஆனர் நான் தான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஒத்துட்டு இருந்தா கோர்ட்டில் அவ்வளோ குற்றங்கள் தேங்கி கிடக்காது. ஏன் கோர்ட்டில் லட்சக்கணக்கான குற்றங்கள் தேங்கி கிடக்க காரணம் என்ன? காரணம் குற்றம் செய்தவன் எவனோ நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கல, அதனால விசாரிக்கிறாரு. அப்போ ஆதாமும் அந்த நேச்சர் வந்துருச்சு. கவனிங்க, இப்ப அந்த அறிவு வந்துருச்சு, நன்மை தீமை அறிகிற அறிவு வந்துட்ட பிறகு ஆக்ஷனை பாருங்க. சேம் பாவியினுடைய ஆக்ஷன். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி அப்படி இல்லவே இல்லை. அந்த நன்மை தீமை அறிவு வந்துட்ட பிறகு பாவம் உள்ள போயிட்ட பிறகு see the action, ஓடுறான், ஒளிறான், கிட்ட வர முடியல, பயப்படுறான், கேள்விக்கு பதில நேரா சொல்லல, நான் இல்ல அவ செஞ்சா. இதுதான் பாவத்தின் நாலேஜ். இந்த நாலேஜ் வந்துட்ட பிறகு அவனை அது சும்மா விடாது. லிசன், இந்த நாலேஜ் வந்த பிறகு அவங்கள சும்மா விட. அதனால தான் காட் என்ன பண்ணாரு, இவங்களை லாஸ்ட்ல விசாரிக்கிறப்ப, ஓகே இனிமே நீங்க ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடாது. ஏன்? இதே தேவன் தான் அவங்களுக்கு தோல் உடைய தைச்சு கொடுக்கிறாரு, கொடுத்துட்டு சொல்றாரு, இனிமே நீங்க இங்க இருக்கக்கூடாது, கிளம்புங்க, இங்கிருந்து போயிடுங்க. ஏன் தெரியுமா இங்கிருந்து உங்களை அனுப்புறாரு? கவனிங்க, என்ன காரணத்துக்காக தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிடு, டக்குன்னு சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் போட்டு வைக்கிறாரு, வழியை க்ளோஸ் பண்றாரு. இவன் மேல இருக்கிற கோபத்துல இல்ல, இவனுக்குள்ள அந்த பாவம் வந்துட்ட பிறகு என்ன செய்வான்னா, ஓகே ஓகே காட் இல்லாதப்ப எப்படியாவது போய் அந்த கனியை பறிச்சு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் உள்ள வரும். இதான் பாவத்தின் அறிவு. அந்த அறிவு அவனுக்கு வந்துட்டதுனால தான் இந்த ஆக்ஷன் நடக்குது. பார்க்குறாங்க, இலையை தைக்கிறாங்க, அறையை கட்டுறாங்க, ஓடுறாங்க, ஒளியிறாங்க, கேள்விக்கு பதில் நேரா வரல. ஓகே, கடைசியில் இங்கே வச்சிருந்தா என்ன ஆகும்? ஆண்டவர் இல்லாதப்ப, தேவன் இல்லாதப்ப நேரா பார்த்து தப்பு செஞ்சிட்டோம், போய் ஜீவ விருட்சத்தின் கனியை அவ்வளோ ஈஸியா பறிச்சு சாப்பிட்டணும்னு நினைப்பான். பாருங்க, இதான் பாவத்தின் அறிவு. அந்த அறிவு வந்துட்டதுனால இனிமே இவனை இங்க வைக்க கூடாது, கெட் அவுட், வெளியே வந்துருங்க, வெளியே போயிடுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த நன்மை தீமை அறிகிற அறிவு வந்துட்டு இப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க ஜீவ விருட்சத்தை எப்படியாவது பறிக்கணும்னு நினைப்பீங்க. எப்படியாவது பறிச்சு சாப்பிட்டு ஜீவனை வேணும்னு நினைப்பீங்க. அது அவ்வளவு ஈஸி இல்ல மகனே.
காட் பயங்கரமானவர், பயங்கரமானவர். இந்த மூல அறிவுக்கு இந்த தேவனை யோசிக்க முடியல. பயங்கரமானவர். என்ன ஒரு மகா மகா தேவன், சத்திய கீர்த்தி, சத்தியம் உள்ளவரா இருந்தா அவங்கள எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஏதேனுக்கு போற வழிய சேராபீன்களை வச்சு சுடர் ஒளி பட்டியத்தை வச்சு காவல் பண்ண வைக்கிறாருன்னா ஏன் பண்ண வைக்கிறார்? மனுஷனுடைய புத்திக்குள்ள அந்த பாவத்தின் அறிவு வந்துட்டு இனிமே இவன் என்ன ஒன்னும் செய்வான் அதை பறிக்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஃப்ளட் நடக்குது, ஜனங்கள்லாம் தண்ணியில இருக்கிறப்ப சாப்பாடு இல்லை. அப்போ 2 நாளா சாப்பாடு இல்லை. 3வது நாள் ஹெலிகாப்டர்ல ஒரே ஒரு பொட்டலத்தை மேல இருந்து போடுறாங்கன்னு வைங்க. அந்த ஒரு பொட்டலத்தை, அந்த ஒரு ஃபுட் பாக்ஸ எல்லாரும் தனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு போய் இழுக்கிறான். மற்றவனை பத்தி அவன் கவலைப்படல, தனக்கு தான் கிடைக்கணும். அது போட்டதுனால எல்லாம் ஏறி மிதிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி மிதிச்சு அந்த ஃபுட் பாக்கெட்டை எடுக்க பார்க்கறான். இதுதான் ஜீவ விருட்சம் கூட அதே மாதிரி தான். யாரும் இல்லை, இனி உள்ள இருந்தா அவன் புத்தி பாவத்தின் அறிவு வந்ததுனால அது எப்படியாக போய் பறிச்சு அதை சாப்பிடணும் அப்படின்னு. ஆனால் மகாதேவன் இருக்கிறாரு, அவர் எப்பவுமே நித்திய கீர்த்தி உள்ளவர், நித்திய வாசி. அவர் குறுக்கு வழியில எதையுமே வழி வைக்கல. அவ்வளவு ஈஸியா அதை செய்ய முடியாது. ஏன்னா இப்ப அவனுக்கு உள்ளவே பிரச்சனை வந்துட்டு, அறிவுக்குள்ளவே பிளட்டுக்குள்ளவே பிரச்சனை. இப்போ ஓப்பனா வேற எதையும் செய்ய முடியாது. அன்லஸ் அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று செய்தால் ஒழிய அவனை மாற்ற முடியாது. அன்லஸ் அவர் ஏத்துக்கிற மாதிரி அவன் பாவத்தை போக்கணும், அவன் நாலேஜ் மாறணும். அப்ப ஏன்னா இது சோல் மேட்டர். இது ஒரு ஆப்பிள் பழத்துக்கு அம்மை அப்பனை சுத்தி வர்றது பழம் இல்லை. இது சோல் மேட்டர். ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மா சம்பந்தப்பட்டது. காட் என்ன பண்ணாரு? நோ, ப்ளீஸ் வெளியே போயிடுங்க. இப்போ இதுக்கு ஏதாவது நான் செய்யட்டும், இதுக்கு ஏதாவது நான் செய்யணும், இது பெரிய மேட்டர், நான் இதுக்கு கையில் எடுத்து ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஓகே இப்பதான் விசாரணை நடக்குது. கவனிங்க, 3வது தலைப்பு, தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தது. 4 வகையான தீர்ப்புகளை தேவன் இங்க அறிவிக்கிறாரு. முதல்ல சர்ப்பத்துக்கு நியாய தீர்ப்பு. முதல்ல சர்ப்பத்துக்கு கொடுத்த தீர்ப்பு பாருங்க. 4 பேருக்கு இங்க தீர்ப்பு. முதல்ல சர்ப்பத்துக்கு. இப்ப 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். எதை பார்த்து சொன்னாரு? லிட்ரலா முதல்ல சாத்தானுக்கு யார் இடம் கொடுத்தது? சர்ப்பம் முதல்ல. அதனால சகல ஜீவராசிகளையும் அங்க இருக்கிறப்ப சர்ப்பம் தான் சாத்தான் அதுக்கு உள்ள சர்ப்பத்துக்கு உள்ள நுழையறதுக்கு சர்ப்பம் அலோவ் பண்ணுச்சு. ஒரு சிலர் சொல்றாங்க சர்ப்பம் அந்த நாட்கள்ல, அதாவது ஏதேன் தோட்டத்துல இருந்தப்ப சர்ப்பத்துக்கு கால் கூட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சர்ப்பத்துக்கு கால் இருந்திருக்கும், அது நடந்து கூட வந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஜீவராசியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வேத பண்டிதர்கள். இந்த சாபத்துக்கு பிறகுதான் அது எல்லாமே மாறிட்டு அப்படின்னு சில வேத வல்லுநரங்க கமெண்ட்ரியில எழுதுறாங்க. முதல்ல மிருகங்களுக்குள்ள சபிக்கப்பட்டிருப்பாய். எது? சர்ப்பம். இருக்கிற மிருகங்களுக்குள்ள சபிக்கப்பட்ட மிருகம் சர்ப்பம். அந்த சாபம்ன்றது அதுக்கு அவமானம்,
தாழ்த்தப்படுதலை சொல்லுது. பயங்கரமான அவமானம் அது. 2 சர்பத்துக்கு சொன்ன தீர்ப்புல, நீ வயிற்றினால் நகருவாய். படிங்கம்மா அத. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ரைட். சர்பத்துக்கு சொன்ன நியாய தீர்ப்பு. இப்போ அந்த நியாய தீர்ப்பை வரிசையா பார்க்கிறோம். 4 பேரை விசாரிக்கிறாரு. முதல்ல சர்பம் வருது. சோ மிருகங்களுக்குள்ள சபிக்கப்பட்டிருப்பாய். அவமானம் அது. வயிற்றினாலே நகருவாய், சாபம், கர்ட்ஸ். 3 உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய், தண்டனை, பனிஷ்மெண்ட். இது 3ம் அதுக்கு கூறப்படுது. சோ அவமானம், சாபம், தண்டனை. அதனாலதான் சாபத்தின் ரூபமா சர்ப்பம் இருக்குது. அது வாழ்க்கையெல்லாம் ஊர்ந்துதான் போகுது. வாழ்க்கையே ஊர்ந்துதான் போகுது. சோ வயிற்றுனால நகரத்து, மண்ணையும் இலையையும் தான் அது சாப்பிடுது, உயிரோடு இருக்கனாலெல்லாம். சோ இது சர்ப்பத்துக்கு கிடைச்ச தண்டனை. நம்பர் 2, அடுத்த ஆளை கூப்பிடுறாரு, சாத்தான். சாத்தானுக்கு கொடுத்த தண்டனை 3, 15, 16. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். சோ தீர்ப்பு நடக்குது இங்க. அதுவும் பயங்கரமான தீர்ப்பு. முழு வம்சத்தோட சம்பந்தப்பட்ட பூமியை முழுவதும் பாதிக்கிற தீர்ப்பு. கவனிங்க, இங்க முதல்ல உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். என்னது? வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். பகை என்ற வார்த்தை எபிரேயத்துல எபா அல்லது ஐபா என்று அழைக்கப்படுகிறது. பொருள் என்னன்னா பகைமை, வன்மம், காழ்ப்பு, போர் என்ற பொருளில் அந்த பேர். போர்க்காலங்களில், போர் நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டுள்ள, போர் நிகழ்ச்சிகள் சார்ந்த என்று பொருள். எபா, ஏய் டெவில், எபா. இன்னிலிருந்து சொல்றேன் பாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். இது பெரிய யுத்தம். இது பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தை செய்யாத ஓய போறதில்ல. உன்னை வீழ்த்தாத இனி வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. சோ டார்கெட்ட உன்னை வீழ்த்த போறதுதான் பகை. அந்த அளவுக்கு இது முக்கியமானது. படிக்கிறப்போ வேகமா படிச்சிடறோம். பைபிளை படிக்கிறப்ப ரொம்ப வேகமா படிச்சிடறோம். அதனால உள்ள நிஜத்துக்கு, ஆழத்துக்கு நம்ம உள்ள போறதே இல்லை. போர் பிரகடனம் மாதிரி இது. ஏய் டெவில், சாத்தானே, உன்னை வீழ்த்துறது தான் என் குறிக்கோள். உன்னை அடித்து தோக்கடிக்கிறது தான் என் குறிக்கோள். போர் பிரகடனம் அவன் மேல. ஓகே, அதுக்கப்புறம் சாத்தானுக்கு கொடுத்த தீர்ப்பு கவனிங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். யார் வித்துக்கு? பதில் சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பாடம் தானே, பிரசங்கத்துல கேட்கறது தானே. திருப்பி சொல்றதுல நான் இன்னும் எபிரேயத்திலே திருப்பி சொல்லுங்க மாதிரி அமைதியா இருக்கிறீங்க. என்ன? யார்? ஸ்திரீயின் வித்துக்கும் சாத்தானின் வித்துக்கும். எல்லாமே டெக்னிக்கல் மேட்டர். இது வாசிக்கிறதோட போயிட முடியாது. கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லணும். நீங்க இல்ல, வாசிக்கிற யாருக்குமே இதை தெரிஞ்சிருக்கணும். திருப்பி கேள்வி கேட்டா பதில் தெரியாது. இது எவ்வளவு வருஷம் படிக்கிறோமே. அது என்ன உன் வித்து? பிரேக். முதல்ல ஸ்திரீக்கு எது வித்து? சில காரியம் ஓப்பனா பேசுறேன். ஏன்னா இது டீச்சிங்கா இருக்கிறதுனாலையும், மேட்டர் முக்கியமான இருக்கிறதுனாலையும், இது ஒரு முறை தான் பேச வேண்டியது இருக்கிறதுனாலையும், அந்த டாபிக்ல இருக்கிறதுனாலையும் பேச வேண்டியது இருக்குது. நான் ரொம்ப கண்ணியமா பேசக்கூடிய ஆளு. அதே நேரத்தில் இதை இன்னைக்கு பேசலன்னா வேற என்னைக்கு பேச முடியும்?
இது இன்னைக்கு பேசலனா கவனிங்க, ஸ்திரீக்கு வித்து கிடையாது, ஆணுக்கு தான் வித்து உண்டு. ஆனால் இங்க தேவன் சொல்றாரு உன் வித்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்ப என்ன மீன் பண்ணி சொல்றாரு? டைரக்டா எடுக்க முடியாது இத, அவர் அதே வார்த்தையின்படி புரிஞ்சிக்க கூடாது. என கேள்வி என்ன? ஸ்திரீக்கு வித்து இல்ல, ஆணுக்கு வித்து. அப்ப உன் வித்துக்குன்னு சொல்லப்படுது, அது என்ன? ஒன் மோர். முதல்ல உன் வித்து, பிசாசுக்கு வித்து கிடையாது, அதுவும் ஸ்பிரிட் பீயிங் தானே. அப்ப எப்படி? சோ ஏதோ ஒரு மீனிங் இதுல, ஏதோ ஒரு பொருள் படும்படி தேவன் மனசுல வச்சு சொல்றாரு. முதல்ல சில 2-3 குறிப்புகள் இதுல இருக்குது. உன் வித்து என்பது சாத்தானுடைய வார்த்தைய கேட்கறத சொல்லுது. 2-3 பொருள்களை, சாத்தானுடைய வார்த்தையை கேட்கிற மக்கள் வம்சம். அப்போ உன் வித்து இருக்குதே, விதை வார்த்தை, இந்த வார்த்தையை தானே அவளுக்கு போட்ட, அந்த வார்த்தையில தானே அவ மனசை மாத்தின. ஏய் சாத்தானே, இந்த வார்த்தை உன் வார்த்தை, உன் வார்த்தை அவளுக்குள்ள போச்சே, என் வார்த்தை அவளுக்குள்ள இருந்து எடுத்துட்டு உன் வார்த்தையை போட்டதுனால தானே அது அவளுக்கு பெருசாகி கற்பனையாகி அவ போய் கனியை தொட்டு பறிச்சு சாப்பிட்டா. சாத்தானே, ஓ உன் வித்து அவளுக்குள்ள வந்துட்டு பாரு, அந்த வார்த்தை அதுக்கு முடிவு கட்டுற. சோ சாத்தானுடைய வித்துன்றது அவன் வார்த்தையை கேட்கிற மக்களின் வம்சம். உதாரணத்துக்கு இன்னொன்னு, அவள் வித்து என்பது தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய பிள்ளைங்களுடைய வம்சம். Biologically, a woman produces no seed, but she will produce a seedless child. That is called the second Adam, Jesus Christ. அப்போ அவளுக்கு உள்ள வித்தில்லாதையே ஒருவர் வருவாரு. அவர் வந்தார்னா அவர் ஆணுனாலேயோ யோசேப்பினாலேயோ பிறக்கக்கூடியவர் அல்ல. அவர் வந்தார்னா பகைய சரியா பிரிச்சு உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமாக்குவாரு. அதனால உன் பிள்ளைங்க யாரு, என் பிள்ளைங்க யாருன்னு தெரியும். உன்னை கேட்கறவங்க யாரு, என்ன கேட்கறவங்க யாருன்னு தெரியும். உன்னை சேவிக்கிறவங்க யாரு, என்ன சேவிக்கிறவங்க யாருன்னு தெரியும். உன் வார்த்தையை நம்பி உன்னை ஃபாலோ பண்றவங்க யாரு, என் வார்த்தையை நம்பி என்ன ஃபாலோ பண்றவங்க யாரு. ஆனா 2 பேருக்குமே சம்பந்தமே இல்லை. அதனாலதான் என் வார்த்தையை கேட்கறவங்களுக்கு தனி இடம், பேரு பரலோகம். உன் வார்த்தையை கேட்கறவங்களுக்கு தனி இடம், பேரு நரகம். ஏய், என் வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்க பரலோகத்துல எப்பவுமே மேல இருப்பாங்க. உன் வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்க சம்பந்தம் இல்லை, கீழே இருப்பாங்க, நரகத்துல. தொடர்பே இல்லை. இது பெரிய வார், இந்த போர் நடந்துதான் தீரும் அப்படின்னு தேவன் சொல்றாரு. போர் பிரகடனம் சாத்தான் மேல. அவர் உன் தலையை நசுக்குவார். ஏன் முதல்லயே அவர் வரணும்? உடனே தீர்ப்பும் ரெமிடியும் அனௌன்ஸ் பண்ணப்படுது. அப்பவே ஆதாம் யோசித்திருக்கலாம், ஏவாள் யோசித்திருக்கலாம், ஐயோ தப்பு பண்ணிட்டோம், தேவனை விட்டே போயிடுறோமப்பா, எங்களுக்கு என்ன இனிமே ரெமிடி அப்படின்னு யோசிச்சிருப்பான். யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு ஆதாமும் ஏவாளும் அழுது இருக்கணுமோ அந்த அளவுக்கு அழுது இருப்பாங்க. மடமடமடான்னு நடந்தில்ல இது. அதிகாரம் 1, ஆனா சீன் வெயிட்டிங்ல. அழுது இருப்பாங்க 2 பேரும். பா, அவங்க அழுத அழுகைக்கு அளவே இருந்திருக்காது, துக்கத்துக்கு அளவே இருந்திருக்காது. ஏன்னா நிஜமா நடக்கிறத பார்த்தா அவங்க இழந்தது பெருசு. அப்போ பாதிப்பு பயங்கரமா இருந்திருக்கும். இந்த அழுகையை தேவன் பார்த்திருப்பாரு, இந்த துக்கத்தை பார்த்திருப்பாரு, இந்த வேதனையை பார்த்திருப்பாரு. அதனால தான் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க எதிர்வே நடக்குது, தீர்ப்பு அவங்க எதிர்வே நடக்குது. பாரு சாத்தானே, அவர் வருவாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் கையை முறிப்பாரு, காலை முறிப்பாருனால சொல்ல. கவனி,
அன்னைக்கு நீ என்ன யோசித்த? அன்னைக்கே உன்னை விட்டேன் நான் வான மண்டலங்களுக்கு மேலே போவேன், நான் போவேன்னு சொன்னியே. அன்னைக்கு நான் உன்னை ஒண்ணும் பண்ணல. நான் வான மண்டலங்களிலே தேவனுடைய கூடாரத்துக்கு இணையா போய் உட்காருவேன்னு நினைச்சியே. அன்னைக்கு கூட நான் உன்னை ஒண்ணும் பண்ணல, உன்னை கீழே தான் தள்ளனேன் நீங்க இருக்க கூடாதுன்னு. ஆனா நான் உன்னை கிரஷ் பண்ணல, உன்னை பாதிப்புக்கு ஏற்படுத்தல, உன்னை அடிக்கல, உன்னை நொறுக்கல. அங்க நான் உன்னை விட்டேன், உன்னை அங்கிருந்து கீழே தள்ளி விட்டுட்டேன், உன்னை அடிக்கல. ஆனா நீ இங்க வந்து கூட என் பிள்ளைங்க மேல கை வச்சிய. நீ யோசித்து செஞ்ச இல்ல, உன் அறிவு நீ யோசித்து செஞ்ச இல்ல, உன் தந்திரம் நீ யோசித்து செஞ்ச இல்ல, கண்ணிங் உன் தலைய நசுக்குவார். உன் தலை நசுக்கிட்டா இனிமே யோசிக்கவே மாட்ட. இடியட், நீ யோசிக்கவே மாட்ட, உன்னால யோசிக்கவே முடியாது. உன் தலை நசுக்கப்பட்டா நீ யாரையுமே இனிமே பிளான் பண்ணி யோசிக்கவே முடியாது. நீ க்ளோஸ்டா. அதுக்கு தான் தலையை நசுக்குவார். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நான் முதல்ல சொன்னேன், வேதம் வார்த்தைகளை கையாளுறப்போ பயங்கரமா கையாளும். அர்த்தம் 1000 அர்த்தங்கள்ல கையாளுது. அவர் வருவாரு, உன்னை சும்மா விட மாட்டாரு. ஏய் சாத்தானே, நீ நினைச்சிட்ட பூமியில நான் வர முடியாதுன்னு, நான் நேரா வர முடியாதுன்னு தானே நினைச்ச. எந்த ஸ்திரியை வீழ்த்தினியோ அதே ஸ்திரியின் வயிற்றுல நான் திரும்பவும் வருவேன். பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, இயேசு என்ற பெயர்ல உருவாவாரு, பூமிக்கு வருவாரு, இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுவாரு. பூமியில ஊழியம் செய்யறப்ப அவர் ஒரு நாள் உன் தலையை நசுக்குவாரு. கவனிங்க, ரொம்ப பேர் கேட்கிறாங்க, ரொம்ப பேர், விசேஷமா நான் நாத்திகர்களுக்கு சொல்றேன். சில நாத்திகர்கள் கேட்கிறாங்க, இயேசு தேவகுமாரனாமே, தேவனுக்கு எப்படி குமாரன்? அப்ப தேவன் மேல திருமணம் பண்ணியிருந்தாரா? தேவனுக்கு மனைவி இருந்துச்சா, அதனால குமாரன் பிறந்தாரா அப்படின்னு நாத்திகர்கள் கேட்கிறாங்க. நாத்திகர்களே சொல்றேன், கேளுங்க. உங்க கேள்வி சரி, ஆனால் இந்த தேவனுடைய ஞானமும் அன்பையும் கொஞ்சம் புரிஞ்சிட்டு நீங்க கேள்வி கேட்கணும். தேவகுமாரன் என்று சொல்லப்படுவது உறவின் பெயர். அந்த தேவகுமாரன் உடல் உறவில் பிறந்தவர் அல்ல. அம்மா என்பது உறவின் பெயர், அப்பா என்பது உறவின் பெயர். அப்பாவுக்கு பேர் வேற. அப்பா என்பது பிள்ளை அழைக்கக்கூடிய உறவின் பெயர். சித்தி என்பது உறவின் பெயர். அண்ணா என்பது உறவின் பெயர். அக்காள் என்பது உறவின் பெயர். எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்குது, ஆனா உறவின் பெயர்னு ஒன்னு இருக்குது, உறவை சொல்லி கனெக்ட் பண்ற பெயர். இயேசுவுக்கு 1000 பெயர்கள் இருந்தது. தேவகுமாரன் அப்படின்னு ஏன் அழைக்கப்பட்டார் தெரியுமா? பூமியில இருக்கிறவங்க எல்லாம் அந்த மகாதேவனுடைய குமாரர் குமாரத்தி. அப்படித்தான் பிதா பார்க்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனும் என் மகன், என் மகள், நான் என் மகன் மகளா தான் அவங்கள பார்க்கிறேன். எனக்கு பேர பிள்ளைகளே கிடையாது. 100 வயசு இருந்தாலும் தேவனுக்கு நீ மகன் தான். பிறந்து 100 நாள் ஆனாலும் தேவனுக்கு மகன் தான். உறவு, ஒரே உறவு, தேவனுக்கு மகன் மகள், அதான் உறவு. அப்போ பரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவன் பூமிக்கு இறங்கி வரப்ப
இயேசு என்ற பெயர்ல வந்தாரு, கிறிஸ்து என்ற பெயர் அவருக்கு இருக்குது, மேசியான பெயர் இருக்குது, ரட்சகர்னு இருக்குது. இதெல்லாம் அவர் செயலுக்கு உரிய பெயர். ஆனால் உறவின் பெயர் என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் குமாரர் குமாரத்தி, அவர் தேவ குமாரர், அதனால அவர் தேவகுமாரன். இவர்கள் எல்லாம் சகோதரர்கள், அவர் மூத்த சகோதரன், அவரும் குமாரன். உறவின் பெயர் சார் அது. ரொம்ப ஞானி மாதிரி தேவனையே கேள்வி கேட்கிற நாத்திகர்களே, தேவன் பரிசுத்தம் உள்ளவர், திருமணமாகல. தேவன் உனக்குத்தான் திருமணத்தை பண்ணி நீ வாழணும்னு நினைக்கிறாரு. தேவ குமாரன் என்று பூமியில் அழைக்கப்படுறது இங்க இருக்கிற குமாரன் குமார்த்திகளுக்கும் மேல இருக்கிற ஒரு அண்ணனை கூப்பிடுற குமாரன் உறவு அது. அவர் மனுஷனுக்கு பிறக்காததுனால, தேவ ஆவியில பிறந்ததுனால அவரும் பூமியில குமாரன், ஆனா தேவ குமாரன். எவ்வளவு ஈஸியா குற்றம் சாட்டுறீங்க தெரியாதியே. ஆக அவர் உன் தலையை நசுக்குவார். உன் பிளான், உன் திட்டம், உன் கற்பனை, உன் எல்லாத்தையும் நீ வச்சிருந்தல்ல, நீ என்ன சூழ்ச்சி பண்ண, தந்திரம் பண்ண, உன் தலையை நசுக்கிறதே சரி. தலையை நசுக்கிறதே சரி. புதிய ஏற்பாட்டில் இதை பேஸ் பண்ணி தான் செய்திகள் கிறிஸ்துவங்களுக்கு. கவனிங்க, பாவத்தின் கனி பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் ஆவியின் கனி. சோ ஆவியின் கனி உள்ள வருமானால், ஆவியின் கனி உள்ள வந்துட்டா, ஆவியின் கனி உள்ள செயல்பட்டா பாவத்தின் கனிக்கு இடமே இல்லை. ஓகே, பழைய ஏற்பாட்டில் அவன் தந்திரசாலி, புதிய ஏற்பாட்டில் ஆவியின் சர்வாயுத வர்க்கம். ஏன்? நான் அவன் தலையே நசுக்கிட்டேன் மேன். நீ நசுக்கிற வேலையே இல்லை, நான் நசுக்கிட்டேன். பட் நீ வேர் பண்ண வேண்டியது ஸ்பிரிச்சுவல் ஆர்ம்ஸ், ஆவிக்குரிய போராயுதம். ஆவிக்குரிய போராயுதத்தை நீ கவர் பண்ணு. ஏய், நீ இனி அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்கலாம், ஆனா இனிமே நீ சாப்பிட போறது கிடையாது. ஏன் தெரியுமா? உனக்குள்ள அந்த மேசியா வந்துட்ட பிறகு, அவர் நாலேஜ் வந்துட்டு, உனக்குள்ள அந்த ரட்சகர் வந்துட்ட பிறகு அந்த பாவ அறிவு போயிட்டு தேவனை குறிச்ச அறிவு வருது. இதுதான் பைபிள் முழுசா சொல்லுது. தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை பற்றிய அறிவு, தேவனுடைய அறிவு. பாவத்தின் அறிவு போயிடுச்சுன்னா உள்ள தேவனை குறிச்ச அறிவு வந்துடும். சோ அது தேவனை குறிச்ச அறிவு உள்ள வந்துட்ட பிறகு you will eat fruit of the spirit. You won't touch that. நீ திரும்பவும் அந்த கனியை புசிக்க மாட்ட. தேவனை குறிச்ச அறிவு வந்துட்ட பிறகு நீ பறிக்கிறது சாப்பிடுறது. கவனிங்க, ஒரே ஃப்ரூட் எல்லாமே உள்ள இருக்குது. ஆவியின் கனிகள் அல்ல. பேர் என்ன? ஆவியின் கனி. ஒன் ஃப்ரூட் உள்ள எல்லாம் இருக்குது. சோ நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சம் உனக்கும் எனக்கும் கொடுத்தது பாவம், மரணம். இப்ப இயேசு வந்த பிறகு எனக்கு அந்த பாவத்தின் அறிவு போயிட்டு புது இருதயம் வந்துட்டு, புது சிந்தை வந்துட்டு, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. என் சிந்தைய கூட கிறிஸ்து மாத்திட்டாரு. சோ அதுக்கு பேரு கிறிஸ்துவின் சிந்தை. என் இருதய மனம் திரும்பிடுச்சு. மனம் திரும்பிட்டு குழந்தைய போல ஆயிடுச்சு. சோ இப்ப நான் சாப்பிட வேண்டியது ஆவியின் கனி. இப்ப நான் உடுத்த வேண்டியது சர்வாயுத வர்க்கம். மேட்டரை கவனிங்க. ஒவ்வொருத்தரா 4 பேரை. முதல்ல சர்பத்துக்கு தீர்ப்பு, ரெண்டாவது சாத்தானுக்கு தீர்ப்பு, மூணாவது ஏவாளுக்கு தீர்ப்பு. இந்த 4வது நபர் ஆதாம் தீர்ப்பு. சாத்தானே, அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு தீர்ப்பு வருது. வேதத்தின் முதல் வாக்குத்தத்தம் இது. வேதத்தின் the first promise இதுதான். first promise. உங்களை கேட்டா ஏதாவது ஒரு ப்ராமிஸ் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் ஒன்று சொல்லுங்கன்னா, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு வைங்க. ஆனா தேவன் அப்படி சொல்லல. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, ஓகே ஓகே, என் பிள்ளைங்க ரொம்ப வேதனையா இருக்கிறாங்க, அவங்க மனசு உடைஞ்சு இருக்குது, அவங்கள நீ ஏமாத்திட்ட. This is my first promise to them. சாத்தானே அவர் தலையை நசுக்குவாரு, உனக்கு அது அடி. ஆனா அது அவங்களுக்கு ப்ராமிஸ், உனக்கு அது செம அடி. அவங்களுக்கு பயங்கரமான ஆறுதல். அப்பா, அவன் எங்களை வஞ்சித்தான்பா, எங்களை ஏமாத்தினான்பா, எங்களாலே அவனை வேஸ்ட் பண்ண முடியல, பீட் பண்ண முடியல. ஆனா நீங்க அவரை அனுப்ப போறீங்களே, அவர் வந்து அவனை பழி வாங்க போறாரு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ப்ராபசி பைபிள்ல முதல் தீர்க்க தரிசனம் இதான். நம்பர் 3, ஃபர்ஸ்ட் கிஃப்ட், ரிடம்ஷனுக்கு கிஃப்ட். முதல் கிஃப்ட் இயேசுதான். சோ இது மூணும் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஓகே, சாத்தானுக்கு கொடுத்த தீர்ப்பு இதுல, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சி, அவர் உன் தலையை நசுக்குவாரு, நீ என்ன பண்ணுவ? அவர் காலை நசுக்குவ அப்படின்னு சொன்னது ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில அறைதலை குறிச்சு தேவன் வேறு ஒரு வார்த்தையில சொல்றாரு. ஏன்னா சிலுவையில தான் அவனை ஜெயிச்சாரு. ஓகே, இயேசு ரத்தம் சிந்துவதை இதை குறிக்குது. ஓப்பனா இல்ல, ப்ராஃபட்டிக் வேர்ட், உள்ள மீனிங் இருக்குது. அகைன் இது பாவம், மரணம், சாத்தான் இம்மூன்றையும் ஜெயிப்பதற்காக பட்ட பாடுகளை குறிக்குது. மீனிங் பாருங்க, எவ்வளோ மீனிங். ஆரம்பத்தில் 2வது 3வது வாரத்தில் நம்ம படிச்சோம், எலோயிம் பாரா அப்படின்னு படிச்சோம். பாரானா சன் அப்படின்னு. சோ என் குமாரன் அப்படின்னு. திடீர்னு ஏன் குமாரன் வந்தாரு அப்படின்னு நம்ம அன்னைக்கு கேட்டோம். சோ அதை பேஸ் பண்ணியே எவ்வளோ காரியங்களை படிக்கிறோம் பாருங்க. தொடர்ச்சியா படிக்கிறப்ப விளக்கங்கள் ஈஸியா புரியும். ஓகே, அப்போ இதுக்கு பொருள் என்ன? நீ அவர் காலை நசுக்குவ அப்படின்னா அவர் சிலுவையின் பாடுகளை சொல்லுது. அந்த வரப்போறாரு அவர், அந்த மீட்பர், அந்த மேசியா, அந்த ரட்சகர், அவரு 3 ஜெயிப்பாருடா. சாத்தானே என்ன தெரியுமா? பாவத்தை ஜெயிப்பாரு, மரணத்தை ஜெயிப்பாரு, உன்னையும் ஜெயிப்பாரு. ஆக உன்னால என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் அவர் காலை தான் நசுக்க முடியும். காலை நசுக்குனா என்ன ஆகும்? ரத்தம் வரும், அவ்வளவுதான். ஆனால் அவர் என்ன பண்ணுவாரு? உன் தலையை நசுக்குவாரு. நோ மோர் பிளான். நீ பிளானே இனி பண்ண முடியாது. அதனால தான் பவுல் எழுதுறாரு, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்ல. சாத்தான் இனி சூழ்ச்சி செய்ய முடியாது, அது உனக்கு தெரியாதது அல்ல. தலைய நசுக்கிட்டாரியா, அவன் இனி புது பிளானே போட முடியாது, இருக்கிறத வச்சு ஓட்டுறான். ஓகே, ஏவாளுக்கு கொடுத்த தீர்ப்பு படிங்க. ஆதியாகமம் 3:16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஓகே, முக்கியமான மேட்டரை கவனிங்க. ஒவ்வொருத்தரா 4 பேரை. முதல்ல சர்ப்பத்துக்கு தீர்ப்பு, 2வது சாத்தானுக்கு தீர்ப்பு, 3வது ஏவாளுக்கு தீர்ப்பு. மோஸ்ட்லி இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சா நீங்க கேட்ச் பண்ண வேண்டியது 4 காரியம்.
சுருக்குனீங்கன்னா ரெண்டே காரியம். இப்ப பார்ப்போம். அந்த வசனத்துல என்ன வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது, ஸ்திரீக்கு சொல்றாரு, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனை மிகவும் பெரிதா இருக்கும். கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். நீ கர்ப்பவதியா இருக்கும்போது, அப்புறம் உன் வேதனையை பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். கவனிங்க, ரெண்டாவது வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை, மூணாவது உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். நாலாவது அவன் உன்னை ஆண்டு கொள்வான். டோட்டலா ஏவாளுக்கு வந்த தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து ஃபேமிலி ஓரியன்டட் ஜட்ஜ்மெண்ட். இங்கதான் எல்லாமே இப்ப மாறப்போகுது, ஆர்டர் மாறப்போகுது. கவனிங்க, டோட்டலா ஏவாளுக்கு வந்த தீர்ப்பு வேற எதுவும் சம்பந்தமா இல்லை. இதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். எவ்வளோ கேர்டேக்கரா சொன்னாரு, எவ்வளோ லவ்விங்கா சொன்னாரு. லிசன் லிசன், சேஞ்சஸ் ஆகிறத கவனிங்க. அன்னைக்கு நம்ம பார்த்தோம், விழாவில இருந்து எடுத்தாரு தேவன் ஏவால. ஏன் விழாவில இருந்து எடுத்தாரு? அவள் எப்பவுமே ஆதாமுக்கு முன்னாலேயே இருக்கணும், ஆதாம் அவளுக்கு பின்னால இருக்கணும், ஆதாம் உடைய இருதயத்தை காக்கணும், ஆதாமுக்கு சமமானவள், ஏற்ற துணை கூடவே இருக்கணும். இப்படி எல்லாம் நினைச்சு தான் ஏவால ஆதாமுக்கு கொடுத்தாரு. சோ சாப்டர் 2ல இருந்த பொசிஷன் வேற, மேன்மையான பொசிஷன் ஏவாளுக்கு, ரொம்ப மேன்மையான பொசிஷன். அந்த ஸ்பேஸ், அந்த பிளேஸ், டாப். எவ்வளவு அழகா அதை பேசுறப்போ நீங்க எல்லாம் ரசிச்சீங்க, விழுந்து விழுந்து சிரிச்சீங்க. ஓ, நம்ம ஆண்களை விட நம்ம ரொம்ப மேலானுங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சு உங்க முகமே சொல்லுச்சு, இன்னும் கூட பிரதர் ஆண்களை தாக்குவாரா, தாக்கி பேச மாட்டாரா அப்படின்னு. பாவம், அவங்க என்ன நினைச்சாங்க, நம்மளை விட பிரதர் எப்ப பாரு அவங்கள தான் தூக்கி பேசுறாரு, ஆண்களை மட்டம் தட்டி தான் கீழே இறக்கி தான் பேசுறாருன்னு. இப்பதான் நீங்க மாட்டினீங்க, நான் அப்போ உங்களை எதுவுமே சொல்லல. சோ இவ்வளோ நேரம் காடு 2ஆம் அதிகாரத்துல எவ்வளோ கேர், கன்சர்ன், ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் பிளேஸ், பெஸ்ட் பார்ட் எல்லாத்தையும் புருஷனோட சேர்த்து சேர்த்து கொடுத்தாரு. இந்த தப்பு நடந்த பிறகு ஏவாள் பேசினது, ஏவாள் டைம் எடுத்தது, ஏவாள் பறிச்சது, ஏவாள் சாப்பிட்டது, ஏவாள் கொண்டு போய் ஆதாமுக்கு கொடுத்தது எல்லாமே டேஞ்சரஸ் ஸ்டெப். வெரி டேஞ்சர், வெரி டேஞ்சர் ஸ்டெப். ஆதாம் கூட இதை செய்யல, ஆதாம் செய்யல. ஆனா பின்னால முழு பொறுப்பும் ஆதாம் மேலதான் வருது. செஞ்சது ஏவாள். அதனால காட் இப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறப்ப, ஓகே நீ கர்ப்பவதி ஆகிறப்ப வேதனையோட பிள்ளை பெறுவாய். ஃபேமிலி ஓரியன்டட் ஜட்ஜ்மெண்ட். கர்ப்பவதி ஆகிறப்ப வேதனை அப்படின்றது நாட் ஒன்லி பிசிக்கல், இட்ஸ் ஆல்சோ மென்டல். அகைன் அதுக்கப்புறம் கவனிங்க, உன் வேதனையை பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். சாரோ. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, பெயின், எமோஷனல், பிசிக்கல், இது மூணும் சேர்ந்த தண்டனை. உன் ஆசை, உன் புருஷன். இப்ப நீங்க எல்லாத்தையும் சேர்த்து கவனிக்கணும். 1 குடும்பம், 2 பிரசவம், 3 பிள்ளை, 4 உன் ஆசை, 5 உன் குடும்பம். இன்னும் சுருக்கமா சொல்றேன் விளங்குற மாதிரி. ஏவாளுக்கு தேவன் கொடுத்த தீர்ப்பை கவனிங்க.
அந்த ஒரு வசனத்திலிருந்து உன் குடும்பம், உன் பிரசவம், உன் பிள்ளை, உன் ஆசை, உன் புருஷன். அகைன் திரும்ப உன் குடும்பம் என்ன? நீ கர்ப்பவதி ஆகும்போது, அதாவது திருமணம் பண்ணி புருஷனோட வாழ்றது உன் குடும்பம். கர்ப்பவதி ஆகும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், இன்க்ரீஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி பாவம் செய்யறதுக்கு முன்னாடி கர்ப்பவதி ஆகி இருப்பாங்க, ஆனா அப்ப வேதனை இல்லை. ஆனா இப்ப வேதனை. எவ்ரி டெலிவரி டைம், நீ கர்ப்பமா இருக்கிற சீசன் முழுசுமே இது வேதனைக்குரியது. சோ இந்த சீசனை நீ எப்பவுமே இதை நினைக்க தோணும். எதுக்கு நினைக்கணும்? ஓ, மீறி செஞ்சோம், கனியை பறிச்சோம், கனியை சாப்பிட்டோம், கனியை சாப்பிட சொல்லி கொடுத்தோம். ஓகே, அகைன் ரெண்டாவது, வேதனையோட பிள்ளையை பெறுவா. பிள்ளை பெறுது. சோ நீ கர்ப்பவதி ஆயிட்ட பிறகு நீ பிள்ளைய பெறிய, அது வேதனை. சோ உன் வேதனை உன்னுடைய பிள்ளை, உன் பிள்ளை அதனுடைய வேதனை அதனுடைய பிள்ளை. So every delivery in the judgment முழு ஜெனரேஷனுக்கும் தொடரும். இது பெருசு, இது பெரிய ஜட்ஜ்மெண்ட். இது நம்ம கேஷுவலா டீல் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். டிசையர், ஆசை. லிசன், எவ்ரி வேர்ட் முக்கியம். நான் முதல்ல பலமுறை சொல்லி இருக்கிறேன். அடுத்தது இங்க பாருங்க, இந்த ஆசை என்ற வேர்டுக்கு எபிரேயத்துல டெசியா அப்படின்னு பெயர். அதுக்கு பொருள் ஏங்குதல், வற்புறுத்தல், வருந்தி வாதாடுதல் அப்படின்னு பொருள். நான்காவது, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இப்போ விளக்கம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை நிலைமை வேற, இதுக்கு பின்னாடி வர வாழ்க்கை நிலைமை வேற. ஸ்திரீயினுடைய நிலைமை என்ன? ஸ்திரீ ஏவாள், நீ கர்ப்பவதி ஆகும்போது வேதனையை பெறுகிற. அது உனக்கு பிசிக்கலாகவும் இருக்கும், மென்டலாகவும் இருக்கும். ஸோ அது ஒன்று. வேதனையோட பிள்ளைய பெறுவாய். லிசன், கவனிங்க. பிரசவத்தின் போது தாயும் அழுறா. பிள்ளை பிறந்த பிறகு பூமியில வந்ததுமே முதல்ல பிள்ளையும் அழுது. என்ன சிம்பல் இது? கர்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சிம்பல், அடையாளம். கர்ப்பத்திலிருந்து பிள்ளை வெளியே வந்ததும் எந்த பிள்ளையும் சிரிக்கல. கர்ப்பத்துக்குள்ள இருக்கிறப்ப பிள்ளை அமைதியா இருக்குது, மூவ் ஆகுது, பிள்ளை அழல. உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்ததுமே முதல்ல செய்யற காரியம் அழுது. அப்படி அழலனா அழ வைப்பாங்க. ஏன்? அதான் இந்த உலகத்தினுடைய சாபத்தின் அறிகுறி. ஐயோ, 10 மாசம் உள்ள இருந்தேன், நான் அழல, ஆனா நான் வெளியே வந்துட்டேன், இனிமே வாழ்நாளெல்லாம் அழ. முதல்ல அழுகையில தான் வாழ்க்கையே துவங்குது. கர்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், மதர் டு சில்ட்ரன், மதர் டு சைல்ட். நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை, நீ வேதனையோட பிள்ளை பெறுவ, உன் பிள்ளைக்கும் வேதனை. So judgment உனக்கு, உன் பிள்ளைக்கு, உனக்கு, உன் பிள்ளைக்கு. So the whole family oriented family topicல God ஸ்திரீக்கு ஜட்ஜ்மெண்ட்டை பிளேஸ் பண்றாரு. இங்கதான் அவங்க அஸ்திபாரமும் லைஃப் ஸ்டைலும் மாறப்படுது, தலையெழுத்த மாறுது. ஏதேன் தோட்டத்தில் வாழ்க்கை அல்ல. God எப்படி வச்சாரு அதை தான் பார்த்தோம்.
ஆனா இனிமே வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அது இங்கிருந்து தான் தொடங்குது. அதுக்கப்புறம் அவன் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அதாவது இனிமே நீ தனியா வாழவே முடியாது, நீ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். Curse. The whole universal curse, family curse இது. இனிமே நீ ஒரு ஆணை நம்பி தான் இருக்கணும். இனிமே நீ நேசிக்கிறது, உன் அன்புக்கு ஏங்கிறது ஒரு ஆணாவதா இருக்கணும். ஏன் தெரியுமா? நான் ஈக்குவலா வச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். அவனுக்கு நான் முதல்ல சொன்னேன், அதாமே நீ கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும். உங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்து கூட நீ உன் மனைவியை பார்க்கணும்னு நான் சொன்னேன். நீ அம்மா அப்பாவை விட்டுட்டு உன் மனைவியோட இசைந்திருன்னு நான் சொன்னேன். அவ்வளோ கேர் டேக்கரா நீ இருடான்னு அவனுக்கு நான் சொல்லி சொல்லி புத்தி சொன்னனே. ஆனா இவ்வளோ நம்பிக்கையும் உன் மேல வச்சு, இவ்வளோ கேரை கொடுத்து, கரிசனையை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, என் ஆதாமுக்கு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அவளை பார்த்துக்கடா, கேர் பண்றான்னு சொன்னேன்னு, எவ்வளோ உன்னதமா உன்னை வச்சேன். நீ எவ்வளோ ஈஸியா போய் என் வார்த்தையை மறந்துட்டு பிசாசு வார்த்தையை கேட்டு அவன் சொன்னதை பார்த்து நீ போய் கனியை பறிச்சு சாப்பிட்டுட்டு புருஷனுக்கு கொடுத்தியோ. ஐயோ, இது எவ்வளோ பெரிய காரியம். சோ இதை நீ மறக்கவே கூடாது. இது உன் குடும்பத்தை சார்ந்த பொறுப்பை, வேதனையை நீ தான் சுமக்கணும். உன் கர்ப்பம், உன் பிள்ளை, உன் ஆசை எல்லாம் இனி யோசனையிலையும் எண்ணத்திலையும் புருஷனை சம்பந்தமா தான் இருக்கும். சோ நீ தனியா வாழ்ந்தா முடியாது. ஏன்? உன் ஆசை இனி புருஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். எல்லாருக்கும் இதுதான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இது சொல்லலாம், எனக்கு எதுவும் வேணாம் பிரதர், நான் தனியாவே இருந்துட்டு போறேன், எனக்கு கவர்மெண்ட்ல வேலை இருக்குது, நான் மேரேஜே பண்ணிக்கல, எனக்கு வானவே வான கல்யாணம். ஓகே, உங்களுக்கு கல்யாணம் வானவா இருக்கலாம். ஆனா உலகத்துல நியதி என்ன தெரியுமா? இதுதான் நியதி. தனி மனுஷி கல்யாணம் வானான்னு ரிஜெக்ட் பண்ணலாம், அது உங்க விருப்பம். உலகத்தின் நியதி, தேவன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? இனிமே ஸ்திரீ ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஃபேமிலி ஓரியன்டா எல்லாத்துக்குமே ஆணை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். தனியா விட போய் தான் இவ்வளோ பெரிய காரியம் நடந்துச்சு. நோ, இனிமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இது ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அடுத்தது இதுல வர காரியம், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ரூல் ஓவர். எபிரேயத்துல அந்த வார்த்தைக்கு பேரு மஷல் அப்படின்னு பேரு. அதாவது இனிமே அவனுடைய ஆளுகைக்கு கீழே தான் நீ வந்தாகணும். ஜட்ஜ்மெண்ட். லிசன், இங்க ஆதியாகமம் 1:27 படிச்சுமே, அவர்கள் பூமியை ஆளக்கடவர்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் வருது, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆனால் ஆதியாகமம் 1:27 அவர்கள் ஆளக்கடவர்கள், அந்த இடத்துல எபிரேயத்துல வேர்டு ராதா. இங்க ராதா இல்ல, இங்க மஷல். ஏன் தெரியுமா? இனிமே நீ உன்னுடைய புருஷனுக்கு கீழே தான், உன்னுடைய புருஷனுக்கு கீழே தான் நீ வர. இனிமே நீ தனியா இருக்க முடியாது, தனியா வாழ முடியாது. So you are under him always. என் மேல கோபப்படாதீங்க, this is judgment. இது எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஜட்ஜ்மெண்ட். பிரச்சனை என்னன்னா, இந்த காரியங்கள் புரியாததுனால தான் நம்மளால ஃபேமிலி காரை ஒழுங்கா டிரைவ் பண்ண முடியல.
ஆனா ஐ தேங்க் காட், நீங்க தொடர்ச்சியா வந்து இதை தொடர்ச்சியா கவனிக்கிறதுனால, இதை பேஸ்லயே நீங்க அறிஞ்சு வர்றதுனால உங்களுக்கு எது சரி கரெக்டா உங்களுக்கு வந்து தெரியும். அதனால நான் ரொம்ப தைரியமாவும் உங்களுக்கு விளங்கும் என்ற தைரியத்திலையும் தெளிவா பேசுறேன். என் செய்தியை துண்டு துண்டா கேட்கறவங்களுக்கு விளங்காது. சோ மஷல் என்பதின் பொருள் ஆட்சி, ரீஜன், அல்லது அவள் மேல் அதிகாரம் செய்தல், டு ஹேவ் டொமினியன் ஓவர். இத்துடன் அதனுடைய மீனிங்ல கவனிங்க. கெயின், கண்ட்ரோல், கவர்ன், add charge, have authority, master, obtain, subjection. அதாவது கீழ்ப்படிதல், ஆட்சிக்கு உட்பட்ட நிலை, கீழ்ப்படிந்த நிலை, அடிமைத்தன நிலை, தன்னுரிமையற்ற நிலை. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏவாள் தள்ளப்படுறா. ஆனா இதே நிலை தொடரணும்னு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் உன் தலையை நசுக்குவார். நசுக்கிட்ட பிறகு பாவத்துக்கு அடிமையா இருந்தாங்களே, சாபம் ஆட்கொண்டுச்சே, அவங்க எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல, இரண்டு பேருமே ஈக்குவல். அப்ப யூதன் என்றும் இல்ல, கிரேக்கனும் என்றும் இல்ல. ஏய், ஆரம்பத்துல நான் ஏவால ஆதாம் கிட்ட எப்படி வச்சே அதே இடத்துல என் ரட்சகர் வந்து அவன் தலையை நசுக்கிட்டு உங்களெல்லாம் அடிமையப்படுத்தினானே, அந்த அடிமைத்தன சங்கிலியை முறிச்சு அவனை தூர துரத்திட்டு அவர் உங்களுக்குள்ள வந்து, உங்களுக்குள்ள அவர் வந்துட்ட பிறகு நீங்க அடிமை அல்ல, நீங்க அண்டர் ஹஸ்பண்ட் அல்ல. அதுக்கு தான் பவுல் எழுதுறாரு, ஏய் புருஷனே, உன் மனைவியை நேசி, வேற எதுவும் செய்யாத, நேசி. மனைவிமார்களே, உங்க புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க. சோ ஏன் அப்படி சொல்றாரு பவுல்? இப்படி சொல்லி இருக்கலாமே, புருஷர்களே உங்கள் மனைவியை நேசியுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷரை நேசியுங்கள், அப்படி சொல்லி இருக்கலாமே. ஏன் ப்ராப்ளம் வேர்டை யூஸ் பண்றது கவனிங்க. புருஷர்களே உங்கள் மனைவியை நேசிங்க, கசந்து கொள்ளாதிருங்க, அவங்கள வெறுக்காதீங்க, அவங்கள அரவணைச்சிட்டு போங்க, அவங்கள நேசிச்சு அன்பு காட்டி வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனைவிமார்களே உங்க புருஷருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, அவர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு, நீங்க பிரியவே கூடாது, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் தவிர வேற எங்கேயும் பிரிய கூடாது. சாத்தான் உங்களை பிரிய பாப்பான், மனுஷர் உங்களை பிரிக்க வைப்பாங்க, பிரிய கூடாது. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு, ஒரே மாம்சம். ஆதியில உங்களை அப்படிதான் வச்சாரு, சாத்தான் தான் பிரிச்சான், ஆனா இயேசு வந்து மீட்டு திரும்பவும் அப்படியே வைக்கிறாரு. ஆகையினால ஆரம்பத்துல என்ன ப்ராப்ளம்னா, நேசம் இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல, அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. இப்ப நேசமும் கீழ்ப்படிதலும் சேர்ந்துச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ். அதனால புருஷர்களே உங்கள் மனைவிகளை நேசிங்க, மனைவிமார்களே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. ரெண்டுமே டஃப், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஈஸி. நீங்க இதை செய்யலன்னா ஈக்குவலா இருக்க முடியாது. சோ இதுதான் அவர் வந்து தலையை நசுக்கிறப்போ நமக்கு கிடைச்ச வெற்றி. அடிமையா ஒப்பு கொடுத்தாரு, இப்ப அடிமை இல்ல, தூக்கிட்டாரு. புருஷனுக்கு கீழே இல்ல, கிறிஸ்துவோட உன்னதங்களில் உட்கார வைக்கிறாரு. So இங்க the Hebrew word here translated rule is not the same as that used in
Genesis 1:27. ஆதியாகமம் 1:27 தமிழ்ல, இங்கிலீஷ்ல 1:28 நினைக்கிறேன். ஸோ அதுவும் இதுவும் ஒன்று இல்லை. இப்போ இந்த 4வது நபர் ஆதாம். ஆதாமுக்கு ஜட்ஜ்மெண்ட், ஆதாமுக்கு கொடுத்த தீர்ப்பு. ஆதியாகமம் 3:17-19. ரெண்டு வகையான தீர்ப்பு இங்க வருது. நான் சாபம் அப்படின்ற வேர்டை அதிகமா இங்க யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி அதை பலர் யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள சாபம் அடங்கி இருக்கு. ஓகே, ரெண்டு வகையான சாபம் இந்த தீர்ப்புல. ஒன்னு பூமியின் மேல சாபம், ரெண்டு மனுஷனுக்குரிய சாபம். இப்ப படிங்க பாப்போம். ஆதியாகமம் 3:17-19. கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். எல்லாருக்கும் ஒரு வசனத்துல தீர்ப்பு முடிஞ்சிட்டு, ஆனா ஆதாமு கிட்ட வர்றப்ப 2-3 வசனம் எக்ஸ்ட்ரா போகுது. அப்போ இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. ரெண்டாவது, இது அதோட பெருசு. ஏவாளு கிட்ட தீர்ப்பு வந்தப்ப ஒன்லி ஃபேமிலி சர்க்கிளுக்குள்ள. ஆனா ஆதாம் கிட்ட தீர்ப்பு வந்தப்ப ஃபேமிலியை பத்தி பேசல. ஜட்ஜ்மெண்ட் ஃபேமிலி ஓரியன்டா இல்ல. என்னன்னா அவன் வாழ்ற பூமி சொசைட்டில தேவன் ஆதாம்க்கு வச்சிருக்கிற பொறுப்பு. அந்த அவருடைய இன்சைட் கவனிங்க, அவருடைய தாட்டை. எவ்வளவு ஒரு தெளிவா இருக்கிறார் பாருங்க தேவன். தெளிவுனா தெளிவு. ஆதாம் கிட்ட வரப்ப ஜட்ஜ்மெண்ட்டை சரியா பாஸ் பண்றாரு. ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்றப்ப என்ன இருக்கு பாருங்க. 1 பூமியின் மேல சார்பம், 2 மனுஷன் மேல சார்பம். என்ன பூமியின் மேல என்ன சார்பம் கவனிங்க. ஆதியாகமம் 3:17. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். The whole. ஏவாளுக்கு வீடு மட்டும்தான். ஆதாமுக்கு வந்த தீர்ப்பு, அவனால எது சபிக்கப்பட்டுச்சு? முழு பூமி. கற்பனை செஞ்சு பாருங்க. முழு பூமி. One man. முழு பூமியும் curse. அதுக்கப்புறம் பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். 3:18. என்ன பண்ணுமா? முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்குமா? சோ பூமியில இனி வாழ்றது அவ்வளவு ஈஸி இல்ல. சேஃப் லைஃப் இல்ல, ஜாலி லைஃப் இல்ல. ஏசில உட்கார்ந்து வேலை செய்யலாம் சார், கம்ப்யூட்டர் வேலை, அதுவல்ல. இது பூமி முழுசும் ஹார்ட். ஒரு மேன் ஹார்ட் ஒர்க் பண்றது தான் இனி அவன் மேல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட். லைஃப் ஈஸி இல்ல, அதான் மீனிங். இனிமே லைஃப் ஈஸி இல்ல. ஆனா பிறந்தா இனி வாழ்நாள் எல்லாம் நீதான் கடினமா உழைச்சு கடினமா வாழ்க்கையை இழுத்துட்டு போற பொறுப்பு உன் மேலதான் இருக்குது. சோ அவுட்டர் வேர்ல்ட் உனக்கு ரொம்ப முக்கியம். அவுட்டர் வேர்ல்ட் அதுல நீ பட போற கஷ்டம் இருக்குது. ஆல்ரெடி பூமி சபிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு அதுல வர்றது, விளையிறது, அதை ஒர்க் பண்றது
அதுல நீ வேலை செய்ய போறது. நீ ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி நான் உனக்கு என்ன சொன்னேன்? நீ தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் சொன்னேன். அது உனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஆதாம் இப்ப நீ வெளியே போயிட்டுனா அந்த மாதிரி வேலையா இருக்காது மேன், அந்த மாதிரி இருக்காது. சோ பூமி சபிக்கப்பட்டுருச்சு. பூமியிலிருந்து வருத்தம் சாபம் நிறைஞ்சது. அதான் அதனுடைய பொருள். ஓகே, அகைன் இப்போ மனுஷனுக்குரிய சாபம் ஆதாமுக்கு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் கவனிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். வருத்தம் வேர்டு, கீவேர்டு வருத்தம். ஏவாளுக்கு என்ன வேர்டு? வேதனை. ஆதாமுக்கு என்ன வேர்டு? வருத்தம். அகைன், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். முகத்தின் வேர்வை. நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். கவனிங்க, தேவன் ஆதாமுக்கு கொடுத்த சாபம் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டு வகை. ஒன்று பூமிக்கு கொடுத்த சாபம், பூமியின் மேல சாபம். இன்னொன்னு ஆதாமின் மேல சாபம். ஏவாளுக்கு எப்படி கொடுத்தாரு? ஏவாளுக்கும் சாபம், ஏவாள் பிறக்க போகிற பிள்ளைக்கும். அதே மாதிரிதான் இங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தேவன் பெண்ணை குடும்பத்துக்கு உள்ள வச்சிருக்கிறாரு, ஆணை குடும்பத்துக்கு வெளியே வச்சிருக்கிறாரு, வீட்டுக்கு வெளியே. அப்போ குடும்பத்தை பார்க்கிற பொருள் ஹேண்டில் பண்றது பெண்ணுக்கு அதிகம் பொறுப்பு இருக்குது. குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற சமுதாயத்தை ஹேண்டில் பண்றது, உலகத்தை ஹேண்டில் பண்றது ஆண் கிட்ட இருக்குது அந்த பொறுப்பு. ஓகே, உதாரணம் இந்த வசனங்கள் ரோமர் 5:12, ரோமர் 5:14, ரோமர் 5:17, ரோமர் 5:18-19, ரோமர் 7:14-15-20 என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷனாலே சாபம் வந்துச்சு, ஒரு மனுஷனாலே மரணம் வந்துச்சு, ஒரு மனுஷனால கீழ்ப்படியாமையினாலே அவன் எல்லாத்தையும் இழந்தான் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. யார் அந்த ஒரு மனுஷன்? ஆதாம். ஆனால் தவறு செஞ்சது ஏவாள், பழி பொறுப்பு ஆதாம். ஆகையினால்தான் முந்தின ஆதாம் பாவம் செய்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவன் என்ன செய்தான்? ஐயோ, அந்த அம்மா கொடுத்ததை சாப்பிட்டான். முந்தின ஏவாள் பாவம் செஞ்சான்னு சொல்லல. புதிய ஏற்பாடு முழுசும் பாவத்தை செஞ்சது, கோட் பண்ணது, கீழ்ப்படியாது போனது, மீறினது எல்லாத்துக்கும் பொறுப்பு ஆதாம் தான். அதாவது என் செய்தியின் சுருக்கம் என்ன? உன் குடும்பத்துக்குள்ள ஸ்திரீ பொறுப்பா இருக்கலாம், குடும்பத்துக்கு வெளியே ஆண் பொறுப்பா இருக்கலாம். ஆனா குடும்பத்துக்கு உள்ளும் குடும்பத்துக்கு வெளியவும் முழு பொறுப்பு ஆணை சார்ந்தது. ஆகையினால்தான் புதிய ஏற்பாடு வரும் பொழுது ஆண் ஆதாம் ஆதாம் ஆதாம், டோட்டல் பொறுப்பு அவரை தான் சாருது. அப்ப இதுல இருந்து என்ன? லைஃப இந்த சூழ்நிலையில வச்சுதான் இனி ஆணும் பெண்ணும் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் கஷ்டம். ஏன் தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறது ஈஸி சார். ஏதேன் தோட்டத்துல எல்லாம் இருந்துச்சு, ஈஸி. சாபம் இல்ல, ஈஸி. எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது, ஈஸி. சந்தோஷம், சமாதானம், பேரின்பம், ஆனந்தம் எல்லாம் இருந்துச்சு. வாழ்க்கை எளிது, இன்பம், பேரின்பம். தோட்டத்துக்கு வெளியே இனி வாழ்க்கையை டிரைவ் பண்ணணுமே. இந்த சூழ்நிலையில
இந்த வேதனையில, இந்த வேர்வையில, இந்த வருத்தத்துல, இதுதான் கஷ்டம். இதுதான் வாழ்க்கையில எல்லாரும் தவிக்கிறாங்க வாழ்க்கையை டிரைவ் பண்ண. சோ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு பின்னாடி இத பேஸ் பண்ணி தான் வாழ்க்கை நகருகிறது. இப்ப எப்படி வேதனையை டேக்கிள் பண்ணணும், எப்படி வருத்தத்தை டேக்கிள் பண்ணணும், எப்படி சமாளிக்கணும், எப்படி சாபம் நிறைஞ்ச பூமியில வேலை செய்யணும், எப்படி முள்ளும் குறுக்கும் இருக்குது, எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி வருத்தத்தோட புசிக்கணும், எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும், எப்படி மனைவியை காப்பாற்றணும், எப்படி சொசைட்டியை நடத்தணும், குடும்பத்தை நடத்தணும், தொழிலை நடத்தணும், எப்படின்ற கேள்விதான் எல்லாருக்கும் பெருகிட்ட போது. விடையில்லாத துவக்கம் எங்க? இங்க துவக்கிறதுனால. சோ ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையில் 5 வார்த்தைகள் மிக முக்கியமானவைகள். நம்பர் 1 சாபம், நம்பர் 2 வருத்தம், நம்பர் 3 முள் குறுக்கு, நம்பர் 4 வேர்வை, நம்பர் 5 மரணம். லிசன், சாபம், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், ஆதி 3:17. நம்பர் 2 வருத்தம், வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், 3:17. 3 முள் குறுக்கு, அது முள்ளும் குறுக்கு முளைப்பிக்கும், 3:18. 4 வேர்வை, உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், 3:18. 5 மரணம், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், 3:19. இந்த 5 வார்த்தைகள் ஆதாமுக்கு தேவன் சொன்ன பொழுது முக்கியமான வார்த்தைகள். இப்ப கேட்கலாம், இப்படியேதான் வாழணுமா, இப்படியேதான் வாழணுமா, இப்படியேதான் வாழணுமானா இதுக்கு ஒரே ஒரு ரெமெடி தான் இருக்குது. அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் நசுக்கிட்டார்னா இதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, அவர் என்னென்ன செய்தார்? இந்த காரியங்களை, இந்த காரியத்திலிருந்து ஆதாம் குடும்பத்தை, ஏவாள் குடும்பத்தை, பூமிக்குரிய சாபத்தை மீட்கணும்னா அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, 2000 வருஷங்களுக்கு முன்னால தேவகுமாரனாகிய இயேசு ரட்சகர் கிறிஸ்து மேசியா வந்து எருசலேம் வீதிகளிலே தம்முடைய சிலுவையை தோளில சுமந்து கல்வாரிக்கு போய் அங்க தம்மையே பலியாக்கி தம் ரத்தத்தை சிந்தி காயப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்து இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் அவர் மாற்றி திருப்பி மனுஷனுக்கு இந்த சாபங்கள் இல்லாத மாதிரி மாற்றினார். லிசன், இயேசு என்ன செஞ்சார் பாருங்க. சிலுவையில செஞ்சது 1, அவர் சாபத்தை ஏற்றார், கலாத்தியர் 3:17. 2, அவர் துக்கம் நிறைந்தவராயிருந்தார், ஏசாயா 53:3. 3, அவர் முள்முடி சூட்டப்பட்டிருந்தார், மார்க் 15:17. 4, அவர் கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணியிருந்தார், எபிரேயர் 5:7. 5, மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்தை சந்தித்தார், ரோமர் 5:8, பிலிப்பியர் 2. இப்போ ஆதாமுக்கு இருந்த சாபத்துல இயேசு எப்படியெல்லாம் பங்கேற்று அதை மாற்றினார் என்பதை பாருங்க. ஆதாமுக்கு சாபம் இருந்தது, இயேசு அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். ஆதாமுக்கு துக்கம் இருந்தது, வேர்வை, துக்கம். ஆக இயேசு துக்கம் நிறைந்தவரானார். ஆதாமுக்கு பூமி என்ன கொடுத்துச்சு? முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. இயேசு தம்முடைய தலையில முள்மூடி ஏற்றுக்கொண்டார். பூமியில விளைந்த அந்த முள்ளை தம் தலையில ஏற்றுக்கொண்டார் இயேசு. 4, ஆதாம் வேதனையோட
புசித்தான். கண்ணீரோடே, வேதனையோடே. இயேசு கண்ணீரோடே அழுதார். அதிக சத்தமாய், உரத்த சத்தமாய் விண்ணப்பம் பண்ணினார். ஆதாம் மரணத்தை சந்தித்தான். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இயேசு வந்தார், எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆக அவர் மரணத்தை வென்று உயிரோடு எழும்பினார். கிறிஸ்துவுக்குள்ள இனி எல்லாரும் உயிர் தெழுவோம், யாரும் மரிக்க மாட்டோம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். லைஃப் இன் கிரைஸ்ட். எதையெல்லாம் ஆதாம் இழந்தானோ அதையெல்லாம் இயேசு ஒவ்வொன்றாய் 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 வாங்கி முழு உலகத்துக்கும் திரும்பி கொடுத்தார். இதுதான் அவன் தலையை நசுக்கி அவர் மீட்டு கொடுத்தது. இப்போ இந்த சாபத்துக்கு கீழே யாரும் இருக்க வேண்டியதில்லை, இந்த துக்கத்துக்கு கீழே யாரும் இருக்க வேண்டியதில்லை, முள்மூடிக்கு கீழே யாரும் இருக்க வேண்டியதில்லை, கண்ணீருக்கு கீழே யாரும் இருக்க வேண்டியதில்லை, மரணத்துக்கு கீழே யாரும் இருக்க வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இந்த இயேசு உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றி, உன் கண்ணீரை துடைத்து, உன் துக்கத்தை மாற்றி, உன்னுடைய வேதனையை தீர்த்து, நீ மரித்தாலும் உயிரோடு எழுப்பக்கூடிய, பிழைப்பு கொடுக்கிற, ஜீவன் கொடுக்கிற இயேசுவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம். Thank you Holy Spirit. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆதாமுடைய சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டதுக்காக, ஆதாமுடைய சாபத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டு கொண்டதுக்காக, தம் குமாரனை அனுப்பினதுக்காக எல்லாரும் ஒரு நிமிஷம் சத்தமாய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரே நிமிஷம் நன்றி. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே இன்று துக்கம் மாறுவதாக. யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ இன்று இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கண்ணீர் மாறுவதாக. யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ இன்று இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வேதனை மாறுவதாக. யாரெல்லாம் ஆண்டவரே வேலைக்காக கஷ்டப்படுகிறார்களோ, குடும்பத்திலே கஷ்டப்படுகிறார்களோ, அவருடைய கஷ்டம் இன்று இயேசுவின் நாமத்தில் தீருவதாக. யாரெல்லாம் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ, மருத்துவமனையில மரண பீதியில் இருக்கிறார்களோ, வியாதியிலே அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ, வியாதிக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இயேசு ராஜா இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த வியாதியிலிருந்து அவர்கள் வெளியே வருவார்களாக, விடுதலை அடைவார்களாக, சுகம் பெறுவார்களாக, ஜீவன் உள்ளே பாய்வதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவன் பாய்வதாக. இயேசுவின் நாமத்திலே புது ஜீவன், புது வாழ்வு, புது தயவு, புது ஆசீர்வாதம், புது சந்தோஷம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைவதாக. இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே அது அவர்கள் வாழ்க்கைக்குள் செல்லட்டும் ராஜா. இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம். ஒவ்வொருவருடைய தலை மேல வைத்து ஜெபிக்கிறேன், ஒவ்வொருடைய குடும்பத்திலும் வைத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் விடுதலையின் சமாதானம் பெருகுவதாக இயேசுவின் நாமத்திலே. கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடா கோடி நன்றி. இயேசுவை கொடுத்தீரே பிதாவே, எங்களுக்காக இரட்சகரை கொடுத்தீரே, எங்களுக்காக கிறிஸ்துவை அனுப்பினீரே, தேவ குமாரனாக அவரை வைத்தீரே. கோடா கோடி நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி. இந்த நன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.